Morning. Good question. So I have planned for corporate governance for today. Quite an interesting topic னே சொல்லலாம்பா. Uh, இது வரைக்கும் நம்ம ஸ்பெசிபிக்கா ஆக்ட் அந்த மாதிரி பார்த்திருப்போம் இல்லையா? லைக் எனி கண்டென்ட் வி டிஸ்கஸ் இட்ஸ் ஆல் அபவுட் சம் ஆக்ட் ஆர் சம்திங் வி சே. இது ஒரு பார்லிமெண்ட்ல ஆக்டா பாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம இத படிப்போம். ஓகே, லைக் ஒரு பில்லா ஆக்டா பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம நிறைய விஷயம் அதுல இருந்து கிராப் பண்ணுவோம். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, சம்டைம்ஸ் என்னதான் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு லீகலைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு லூப் ஹோல்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, லூப் ஹோல்ஸ் அதிகமா இருக்கும். So in that case, we want a person, okay, we want a person or we want something which is more strict and which is more legal, which will give a complete protection to the stakeholders. Complete protection to the stakeholders. Okay. உங்களுக்கு இந்த ஹர்ஷத் மேத்தா கதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட ஸ்கேம் ஸ்கேண்டல்ஸ் இதெல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி நம்மளோட எக்கனாமியை விட்டா நல்லா இருக்காது. ப்ராபப்ளி உங்களுக்கு எக்கனாமியை பத்தி பேசும்போது நம்ம எக்கனாமி எப்போ லிபரலைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1990க்கு பிறகு இல்லையா? 1990க்கு பிறகு, இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா 1991ல தான் we got this LPG, liberalization, privatization and globalization. So இந்த LPG வருது ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு பிறகு லிபரலைஸ் பண்றாங்க. லிபரலைஸ் பண்ணோம்னா யார் என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்ல வரல. ஒரு சில ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொஹிபிஷன்ஸோட லிபரலைஸ் பண்ணாங்க. பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் எல்லாம் பண்ணாங்க. இதையும் தாண்டி எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ், ஹர்ஷத் மேத்தா, ஓகே, சத்யம் இல்லையா, இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப இதெல்லாமே எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, எஸ்பெஷலி லிஸ்டட் கம்பெனிஸா இருக்கும் போது பப்ளிக் வில் பி இன்வால்வ் மோர் இல்லையா? ஒரு கம்பெனி ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன்ங்கிற என்டிட்டி வருது. ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன் சொல்றோம், ஒரு லீகல் என்டிட்டின்னு சொல்றோம், ஒரு செப்பரேட் பர்சன் சொல்றோம். அப்ப அதை வச்சு என்ன கோல்மா வேணா நம்ம பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆயிடுது மைண்ட்ல. அண்ட் மோர் ஒரு ஃபேமிலி பிசினஸ் ஒரு கம்பெனியா மாத்தும் போதுல அதுல மேக்சிமம் ரிலேட்டிவ்ஸ் தான் அந்த ஃபுல் கண்ட்ரோல ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. as a shareholder, as director, like management, okay, எல்லாமே ஃபேமிலி பிசினஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் கம்ப்ளீட்டா ரூல் பண்ணும்போது பப்ளிக் யோசிப்பாங்க, நம்ம உள்ள போலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ரிலையன்ஸ், மஹேந்திரா எல்லாமே ஃபேமிலி பிசினஸ் தான் கம்பெனியா மாத்திருக்காங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கே, இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி நம்ம இது பண்றது? சோ பப்ளிக் உள்ள வர மாட்டேங்கிறாங்க, வந்தா பயப்படுறாங்க. இன்கேஸ் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் வேற பர்சன்ஸா இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல் எடுக்க முடியல. இப்ப இதெல்லாம் பயமா இருக்கு, ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு வரும்போது எக்கனாமி ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா பணம் இருக்கு இல்லையா? சோ நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் பணம் இருக்கு இல்லையா? பணம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அவ்வளவு செலவு பண்ணும். சோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி, விச் மீன்ஸ் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டிங்கிறது ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி சொல்றது போல ஹேபிட்னு சொல்லலாம். சில பேர் அதிகமா சம்பாதிப்பாங்க, ஆனா ஸ்பெண்டிங்கே பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்து செலவு பண்ணுவாங்க. கஞ்சத்தனமா நம்ம சொல்லுவோம். அவன் கஞ்சத்தனம் இல்ல, அவனோட ஹேபிட் அது. ஏன்னா அவனுக்கு தேவைகள் இருக்காது. ஓகே, அவனுக்கு தேவைகள் இருக்காது. சோ what I'm trying to say here is, இவ பப்ளிக் உள்ள வரும்போது அவன் ஏமாத்திட்டானா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஆச்சே அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்ப கவர்மெண்ட் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க, கால்ட் அஸ் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஆக்சுவலி ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஹெட்டிங்கா படிப்போம். ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கார்ப்பரேட் கவர்னன்ஸ், ஒன்னு CSR சொல்லுவோம், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் another one with respect to sustainability. எப்படி பிசினஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இங்க படிக்கிற மாதிரி இருக்கு. இஸ் இட் ஓகே? சஸ்டைனபிலிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாபிக் இது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் என்னோட ப்ரொஃபஷனல்ல CS ஃபைனல் பண்ணும்போது மை மேஜர் ஏரியா வாஸ் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அண்ட் ஒரு 2-3 ஆர்டிகல்ஸ் நான் பண்ணிருக்கேன். அதுல கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பத்தி தான்.
MBAஸ்க்கு வந்து விசிட்டிங் ஃபேக்கல்டியா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பேப்பருக்கு ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஏன் இதை சொல்றேன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர். ஏன்னா யூஸ்வலா எனக்கு தியரினாலே நான் ரொம்ப டல், ஓகே, வீக்னு சொல்றது வந்து டல். ஐ ஃபீல் லைக் சோ போரிங், லைக் என்னடா தியரியா இருக்கு இப்படியே கொண்டு போறாங்களேன்னு தோணும். பட் இது தியரி கண்டென்ட்டா இருந்தாலும் சச் அ பியூட்டிஃபுல் பேப்பர். ஏன்னா ஒரு கம்பெனி சும்மா வந்து நாங்க எல்லாமே பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு பினான்சியல்ஸ் காமிக்கிறது மட்டும் ஒரு கம்பெனியோட வேலை இல்லை. இவ்வளவு விஷயங்கள் கவர் ஆகும் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல. பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். சோ 3 ஹெட்டிங்கா இங்க பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ ஃபார் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஓகே, சோ கொஞ்சம் தியரியா இருந்தாலும் நம்ம எல்லாமே அப்படியே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி பார்க்க போறோம். we're not going for any particular case studies and all, so that will be helpful for you. Okay, so corporate governance concepts and issue. ஆக்சுவலா கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு, கார்ப்பரேட்ஸ்க்கும் இருக்கு. சோ இங்க கார்ப்பரேட்ங்கிற டேர்ம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். அப்ப கம்பெனினா உங்களுக்கு தெரியுமே, கம்பெனிஸ் ஆக்ட் வந்துடும். ஓகே, இது செபி வந்துடும். சம்டைம்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆர்பிஐ உள்ள வந்துடும், இங்கெல்லாம் உள்ள வந்துருவாங்க. இந்த விஷயம் ப்ராபப்லி உங்களுக்கு தெரியும்ல. ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம், ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ணோம், நாமினேஷன் ரெகுலேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். இதெல்லாமே கம்பல்சரி சொல்றோம் இல்லையா? இது எங்க இருந்து வந்ததுன்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல தான் வந்தது. ஒரு சில விஷயம் வந்து மேண்டேட் பண்றது வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு எல்லா கம்பெனிஸ்க்கும் மேண்டேட். பட் பப்ளிக் கம்பெனிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில பப்ளிக் கம்பெனிக்கு மட்டும் பேட் அப் வேல்யூ, டர்ன் ஓவர், நெட்வொர்க்கை வச்சு நம்ம மேண்டேட்டரியும் பண்ணுவோம். இதெல்லாமே கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல தான். ஓகே, ஆக்சுவலா கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணாலே கிளாஸ் 49ங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இது யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா நம்மளுக்கு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து லிஸ்டிங் அக்ரிமெண்ட் வந்திருக்கு. ஓகே, ப்ராப்ளம் இந்த டேர்ம் பார்த்தாலே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. லிஸ்டிங், எந்த கம்பெனி வந்து லிஸ்டிங் போகுது? ஓகே, NSE BSE லிஸ்ட் பண்ணு. லிஸ்டிங் இஸ் நதிங் பட் an அக்ரிமெண்ட், அவ்வளவுதான். எந்த கம்பெனி வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகுதோ அந்தந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகும்போது செபி என்ன சொல்லுதுன்னா இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணும். நீங்க எப்ப வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டீங்களோ, உங்க ஸ்டாக் லிஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டீங்களோ, அப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா அதான் பண்ணும். நீங்க கேட்கலாம், மேம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நானும் அக்ரிமெண்ட் போட்டேன், செபி எங்க மேம் வந்தது? செபி போர்டு இல்லையா, ரெகுலேட்டர் இல்ல. அப்ப செபி சொல்றது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேட்டே ஆகணும். ஓகே, சோ இன் தட் சென்ஸ் வில் ப்ரொசீட் ஹியர். அப்போ நீங்க வந்து இங்க யாரோ ஒரு பர்சன் செபின்ட்டு பின்னாடி தான் நம்மள ரெகுலேட் பண்ணிட்டே இருப்பான். ஆக்சுவலா கவர்னன்ஸ்ங்கிறது கவர்னன்ஸ் சொல்லுவோம். சோ இந்தியாவோட கவர்னன்ஸ் பத்தி சொல்லலாம். பட் இங்க நம்ம பர்டிகுலரா சிஜி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சொன்னாலே கம்ப்ளீட்டா கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க போறோம். ஓகே, சோ யூ வில் ஹேவ் சம்திங் லைக் ஒரு ஓவர்லாப்பிங் விஷயம் கம்பெனிஸ் ஆக்ட்ல பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால ஒரு பெரிய சம்மரி படிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ரைட், சோ லெட் மீ கோ ஃபார் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ரைட், லைன் பை லைன் you can manage here. In somehow or the other, company should maintain fairness, honesty and good practices. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ரிமெம்பர், கார்ப்பரேட் கவர்னன்ஸோட பியூட்டியே பணம் கொடுத்தான்ல அவனுக்காக மட்டும் இல்ல. விச் மீன்ஸ் கேபிட்டல் இன்வெஸ்டர், ஷேர் ஹோல்டர்னு சொல்றோம்ல, அவனுக்காக மட்டும் இருக்குது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இல்ல. நமக்கு வேலை செஞ்சு தரான்ல அவனுக்காக மட்டும் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இல்ல. நம்ம கிட்ட குட்ஸ் வாங்குறான்ல அவனுக்காக மட்டும் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இல்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும்ல, சப்ளையர், அவனுக்காக கார்ப்பரேட் கவர்னன்ஸ், ஆனா அவனுக்கு மட்டும் இல்ல. அது என்ன மேம் சொல்ல வரீங்க? எல்லாருக்குமே ஃபேர்னஸ், ஹானஸ்டி, குட் பிராக்டிசஸ், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பணம் கொடுத்தவனுக்கு நம்ம கிட்ட பொருள் வாங்கினவனுக்கு மட்டும் பொருந்தாது. இட் இஸ் பெனிஃபிட் டு ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீமே கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல. இதை வந்து கரெக்டா பண்ண வைக்கணும் இல்லையா? சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், வெல் டிசைன் பாலிசிஸ் இருக்கணும். இப்ப நம்ம சிஎஸ்ஆர் இதுக்குள்ள வரும்போது சிஎஸ்ஆர் பாலிசி பத்தி பேசுவோம். ஓகே, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு பாலிசி இருக்கும், வச்சிருக்கும். என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் மெயின்டைன் பண்ணும். சோ இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆகணும். ஓகே, எல்லாமே எல்லாருக்குமே வந்து பெனிஃபிஷியலா அமைத்துக்காக தான் பண்ணி சம்பாதிச்சு அவனே வச்சுக்கலாமே பணத்தை. ஏன் வந்து அவன் இது பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், எக்கனாமிக்குள்ளேயே கொண்டு வரணும். அப்போ அவனுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் வரணும்னு நினைக்கிறான் இல்லையா? அதை அவனை ஏமாத்திட கூடாதுல்ல நம்ம. சோ இன் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், சோ என்ன நீட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வரதுக்கு? ஒரு கம்பெனி குட் கவர்ன்டு கம்பெனியா இருந்தா அதோட ஃபங்க்ஷனிங் எல்லாம் ப்ராப்பர் மெக்கானிக்ஸோட, விச் மீன்ஸ் செக்ஸ் கரெக்டா, பேலன்சஸ் கரெக்டா இருந்தா டெஃபினட்டா அந்த கம்பெனி வந்து குட் கவர்ன்டு கம்பெனி. அப்ப நியாயமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்ன பண்ணுது அப்போ? ஓகே, இதனாலதான் தேவைப்பட்டுச்சு. அப்போ கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்ன பண்ணுது? ஒரு பிசினஸ் லைஃப் ஒரு கம்பல்ஷன்னால மட்டும் இல்ல, ஒரு சஸ்டைனபிலிட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்றாங்க.
அதனால கம்பெனிஸ் கம்பல்ஷன் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு சில கண்டிஷன்ஸ் பிராக்டிசஸ் எல்லாம் இருந்து இந்த லீகல் பிரிஸ்கிரிப்ஷனை அடாப்ட் பண்ற மாதிரி கொண்டு வருது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எத்திக்கல் மேனர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்திக்ஸ்ங்கிறது நம்ம ஜென்ரலா இண்டிவிஜுவல் பர்சன் டு பர்சன் பாக்குறது எத்திக்ஸ் சொல்லுவோம். பட் இங்க வந்து நம்ம கார்பரேட் பிசினஸ் எத்திக்ஸ் பார்க்கணும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி ஒரு மாதிரி பண்ணுது, வேற ஒரு கம்பெனி வேற ஒரு மாதிரி பண்ணுதுன்னா will not get a better comparison. இப்போ நீங்க வந்து கம்பெனி ஏ இருக்கு, கம்பெனி பி இருக்கு. இப்போ நீங்க ப்ராபப்ளி ஷேர்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷேர் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு கம்பெனியோட ஷேர்ஸ்ல எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறது இல்லையா? இப்போ யூ மேக் அ டைரக்ட் கம்பேரிசன் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்போ இந்த மாதிரி டைரக்டா அவன் எப்படி டெக்னிக் யூஸ் பண்றான், உள்ள வந்து இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம். ஒரு ரேஷியோ வச்சு நீங்க டைரக்டா கால்குலேட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியுதுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் இட்ஸ் பீன் யூனிஃபார்ம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல மட்டும் இல்ல, கார்பரேட் கவர்னன்ஸ்லயும் யூனிஃபார்மிட்டி கொண்டு வராங்க. சோ இதுதான் கார்பரேட் கவர்னன்ஸோட ஹைலைட்டே. சோ அல்டிமேட்லி வாட் யூ மீன் பை கார்பரேட் கவர்னன்ஸ் ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சில டெஃபினேஷன்ஸ் நான் கொஞ்சம் ஸ்பீடா போயிடுறேன். சோ நோபல் லாரெட் மில்டன் ஃப்ரைட்மேன் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து பிசினஸ் கான்டாக்ட ஷேர் ஹோல்டர் டிசைரோட சோ மேக் மணி ஆஸ் மச் அஸ் பாசிபிள், அட் த சேம் டைம் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, சொசைட்டிய பாருங்க, சொசைட்டில இருக்கிற லா பாருங்க, சுத்தி இருக்கிற லோக்கல் கஸ்டம்ஸ பாருங்க. இதுதான் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ்ங்கிறாரு. அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து நம்ம இந்தியால கொண்டு வரும்போது நாராயணமூர்த்தி கமிட்டி இருந்தது. ஆண்ட்ரியன் கேட்பரி கமிட்டி ரொம்ப ஃபேமஸான அவரோட கமிட்டி. கேட்பரி கமிட்டினே பேரு, ஏன்னா அவர்தான் சேர்மேன், அதனால கேட்பரி கமிட்டினே வச்சுட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இனிஷியல் பீரியட்ல வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் மூலம் தான் கார்பரேட் கவர்னன்ஸ் கொண்டு வராங்க. சோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணும், எப்படி டைரக்ட் பண்ணும், அக்கௌண்டபிலிட்டி, சோ ஹூ இஸ் டேக்கிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸெட்ரா. நாராயணமூர்த்தி கமிட்டி பொறுத்த வரைக்கும் சோ நம்ம இந்தியன் இதுல பாத்தீங்கன்னா நாராயணமூர்த்தி கமிட்டி தான் ஃபேமஸ். non-alienable rights of the shareholders as true owners. So sometimes நம்ம சொல்லுவோம் இல்லையா, கம்பெனி வந்து லீகல் பர்சனா இருந்தாலும் செப்பரேட் லீகல் பர்சனா இருந்தாலும் யார் வந்து இதுல ஓனர்ஷிப் அல்டிமேட்டா என்ஜாய் பண்ணுவாங்கன்னா இது ட்ரூ ஓனர்ஸ் தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் தான். அந்த ஆங்கிள் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கமிட்மெண்ட்ங்கிறது வேல்யூஸ் பேஸ் பண்ணி கமிட்மெண்ட், எத்திக்கல் கமிட்மெண்ட், பிசினஸ் கமிட்மெண்ட், கான்டாக்ட், ஹவ் யூ டிஃபரன்ஷியேட்டிங் வித் பர்சனல் அண்ட் கார்பரேட் ஃபண்ட், இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் டைம். அதுக்கு பிறகு இது பிசினஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே போச்சுப்பா. So as we were telling, it's not only about the shareholders, completely about the stakeholders. So it's a paradigm shift. So paradigm shiftனா கம்ப்ளீட்டா குளோபலைஸ்டா பார்க்கும்போது இந்த கவர்னன்ஸ்ங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இருக்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ், சொசைட்டிஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்கிறது இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் ஜஸ்டிஃபைபிளி சாட்டிஸ்ஃபை. ஏதாவது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு விஷயங்கள் இருக்கணும். அப்போ கார்பரேட் கவர்னன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, என்கிட்ட ஒரு மாதிரி, உங்ககிட்ட ஒரு மாதிரி ஒரு கம்பெனி வந்து டீல் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க டிரான்ஸ்பரன்சி இல்ல, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி டீல் பண்ணும். லாஜிக்கலா இருக்கணும், ஜஸ்டிஃபைபிள் பாலிசிஸ் இருக்கணும். எல்லா ஏரியாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லயும் பார்ப்பாங்க. எஸ், இதுதான் நம்ம ஐடியல் காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. சோ ஐடியல் காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும். இது எல்லாமே வந்து இப்போ செபியோட ரெகுலேஷனுக்குள்ள கவர் ஆகுது. எல்ஓடிஆர் ரெகுலேஷன், லிஸ்டிங் அண்ட் ஆப்ளிகேஷன் டிஸ்க்ளோசர் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல ரிசோர்ஸை வந்து ஆப்டிமமா யூஸ் பண்ணணும். சோ ஐ ஹவ் ஹைலைட்டட் த பாயிண்ட்ஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு தூரம் பண்றீங்க? சோ ரிஸ்க் வந்து எல்லா பிசினஸ்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்றது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அண்ட் ஹவ் யூ ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆஃப் ட்ரஸ்ட். ரிலேஷன்ஷிப் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கணும் இல்லையா, கம்பெனிக்கும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு. ஆமாங்க, நான் நம்பி உங்க ப்ராடக்ட்டை வாங்கி நம்பி உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா எது நம்புவீங்க? அவன் யாரோ ஒருத்தன்ல, அப்ப எப்படி அவனை நம்புறது? சோ யூ நீட் டு மெயின்டைன் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ட்ரஸ்ட். சோ இன் தட் சென்ஸ், ஓகே. ஃபீச்சர்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ். கார்பரேட் கவர்னன்ஸோட விஷயமே பாத்தீங்கன்னா, ஒன்னு டிரான்ஸ்பரன்சி பத்தி பேசுவோம். ஓகே, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றது. ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள், இன்னொருத்தருக்கு வேற விஷயங்களை ஷேர் பண்றது வந்து டிரான்ஸ்பரன்சி இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் வாட் யூ கால் அஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, யூ ஹேவ் டு பி அக்கௌண்டபிள். யாருக்கு அந்த பொறுப்பு எடுத்து பண்றீங்க? அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். சோ இன் தட் சென்ஸ் வில் கோ ஃபார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ஃபீச்சர்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் a proper tool for transparency. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கம்பெனி எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எல்லாமே எல்லாருக்குமே தெரியப்படுத்துறது. எப்படிமா தெரியப்படுத்துவாங்க? லாக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பீப்புள் இருக்காங்களே. ஓகே, இப்போ இந்தியால வந்து நம்ம தான் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். எப்படி தெரியப்படுத்துவாங்க? அதான் வெப்சைட்ஸ் இருக்கு. வெப்சைட்ஸ்ல டிஸ்க்ளோசர் பண்றது. நீங்க உங்களோட விஷயங்களை எம்சிஏக்கும் செபிக்கும் தெரியப்படுத்தினா போதும். அது வந்து அவங்களோட வெப்சைட்ல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களோட வெப்சைட்ல போஸ்ட் பண்றாங்களா, கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. சோ இதெல்லாம் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் தான். எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அது யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஓகே, நான் ஒரு கம்பெனில ஷேர்ஸே வச்சிருக்கல, அவன் டிவிடன் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, ஆனாலும் தெரியப்படுத்தும். எல்லாருக்குமே தெரியப்படுத்தும். That is required to maintain transparency. ஆக்சுவலா அந்த கான்செப்ட் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? என்ன எல்லாமே எல்லாருக்கும் எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்லையா? ஏன் எல்லாமே எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்? ஏன் அவனுக்கு தெரிஞ்சா என்ன போகுது? அவனுக்கு தெரியாம நம்ம ஒரு சில விஷயம் பண்ணுவோமே, இன்னும் ஈஸியா முடிக்கலாமே அப்படின்னு வரும்போதுதான் ஒரு சில விஷயங்களை மறைக்கணும்னு தோணும். சப்ரஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ். எல்லா ஃபேக்ட்ஸ் பத்தியும் பேசல, மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்குல்ல, சிக்னிபிகன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம மறைக்கணும் தோணும் போது எல்லா கோல்மாலும் வரும். ஓகே, அதனால இந்த தியரி, தட் இஸ் இட்ஸ் a டிரான்ஸ்பரன்சி டூல்ங்கிற தியரி, இந்த தியரிக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஒரு விஷயம். சாரி, இந்த டூல் வந்து இந்த தியரிக்கு அகேன்ஸ்டா இருக்கிற விஷயம். That's about first point. Second point, prudent and participative management. Yes, மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க் பண்றது எல்லாமே அவங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக ஒர்க் பண்ணும். So they will providing their full intelligence and knowledge. So டெசிஷன் மேக் பண்ணும்போது இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது அவங்க வந்து போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற கான்செப்ட் எல்லாம் இதுதான். என்ஹான்சிங் வேல்யூ ஆஃப் த என்டர்பிரைஸ். ஸோ ஒன் இயர் டு another year க்ரோ ஆகும்போது டெஃபினட்டா இதை வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும் நம்ம. ஸோ வேல்யூங்கிறது சம்டைம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரியா பார்ப்போம், சம்டைம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெபுடேஷனா பார்ப்போம், இமேஜ், குட்வில், இப்படி என்னன்னா நீங்க சொல்லிட்டே போலாம். So better governing companies will have better reputation and etc. Accountability, yes, இதுதான் நம்ம இன்னொரு பிரெயின் சொல்லுவோம். எதுக்காக இது இருக்கு? Success and accountability has to go together. ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல எக்கச்சக்கமான பார்வைகள் வரும். Everybody's focus will be on that company. காம்படிட்டர் என்ன நினைப்பானா, அவனோட வீக்னஸ் அப்படின்னு நினைப்பான். ஓகே, மீடியா வந்து என்ன நினைக்கணும்னா, அவன் சைட்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணு, டிஆர்பியை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அதானி கம்பெனி எல்லாம் பாத்தீங்களா, கண்ணா பின்னான நியூஸ் கேப்ஷன்ஸ்ல. சரி, எப்ப வந்து ஒருத்தன் வந்து பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கான்னா, அப்போ அவனோட ஏரியால ஏதாவது சின்னதா நடந்தாலும் பெருசா ஆப்பு வைக்க போறாங்கன்னு அர்த்தம். அதனால பயங்கர கரெக்டா இருக்கணும் அவன். ஓகே, நம்ம டாப் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா போக்கஸும் அவங்க மேல இருக்கும். காம்படிட்டரோட போக்கஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும், ஸ்டேக் ஹோல்டர்ஸோட போக்கஸ் அவங்க கிட்ட இருக்கும், எல்லாருக்கிட்டையும் மீடியாவோட போக்கஸ் எல்லாருக்கிட்டே இருக்கும். அப்போ clear, you are accountable, so you take the responsibility. அதே மாதிரி கம்பெனி வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட அக்கௌண்டபிள், நம்ம எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்துட்டு இருக்கோம். தட்ஸ் அபௌட் தி fourth point. Next, fifth point with respect to innovation. So innovation, you know, right? So சில விஷயங்கள் நீங்க பண்ணும்போது கம்பெனியோட வேல்யூவை என்ஹான்ஸ் பண்றதுக்காக பண்றது. நெக்ஸ்ட் இஸ் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ப்ரொஃபஷனலிசம்னா நம்ம ஒரு விஷயங்கள் பண்றோம், இது வந்து எப்போ எந்த கேஸ் ஆனாலும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், இதுதான் நான் பண்றேன்னு நினைப்பேன். அண்ட் யூ ஷுட் நாட் ஹேவ் எனி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எனக்கு இதுல ஏதாவது நான் ஏதாவது சம்மந்தப்பட்டதுக்கு ஆனா எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். ஏதாவது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னா, இப்ப ப்ராபப்லி ஒரு டைரக்டர் மிஸ்டர் எக்ஸ் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு ஏபிசி கம்பெனி லிமிடெட்ல டைரக்டர். ஓகே, ஏபிசி கம்பெனி லிமிடெட்ல டைரக்டர் இவர். ஓகே, டைரக்டர் ஆஃப் ஏபிசி கம்பெனி லிமிடெட். இந்த கம்பெனில வந்து என்ன சொல்றது, ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, இல்ல ஒரு சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சிஇஓக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வரும்போது எக்ஸோட சன்னு, அவரோட அப்ளிகேஷனும் வந்திருக்கு. அப்போ இவர் அது சிஇஓ பண்ண நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல சரியான பையன், ஸ்மார்ட்டான பையன். ஓகே, பையனும் பொண்ணும், ஓகே, நான் நார்மல் சென்ஸ்ல தான் பேசுறேன். சோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன் வந்து நம்ம இவங்களே வந்து சிஇஓ போடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து முதல்ல மீட்டிங் பாஸ் பண்ணி, அதுக்கு பிறகு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, அதுக்கு பிறகு ஏஜிஎம்க்கு போகும், ஏஜிஎம்மோ இஜிஎம்க்கு போகும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், மிஸ்டர் எக்ஸ் வந்து நம்ம கம்பெனில வந்துச்சுன்னா நம்ம பையனுக்கு வந்து நல்ல கம்பெனில வேற கிடைச்ச மாதிரி போல
அதனால வந்து நம்ம கம்பெனி நம்மளே நம்ம பையனை சப்போர்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இது நார்மல் பிளட் ரிலேஷன்ல வர ப்ராப்ளம்ஸ். அப்ப இங்க வந்து என்ன ஆகுது, ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப அந்த கான்ஃபிளிக்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்போது இதை மெயின்டைன் பண்ண தெரியணும், மேனேஜ் பண்ண தெரியணும். அதான் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். அதே மாதிரி டைரக்டர்ஸ் இருக்காங்க, சீனியர் மேனேஜர்ஸ் இருக்காங்க, சிஇஓஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க என்ன டியூட்டி, அவங்களுக்கு பர்சனல் கெயின் வராம மாதிரி பாத்துக்கிறது, இதெல்லாமே ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். அண்ட் எந்த ஒரு பர்சனை நீங்க சிஇஓன்னு அப்பாயிண்ட் பண்றீங்களோ, இப்ப எக்ஸ் என்ன சொல்லுவாரு, பையன் வந்து கொஞ்சம் இந்த ஏரியால வீக், பரவாயில்ல நம்ம தான் இருக்கோம், தேத்தி விட்டுலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவரோட ஃபேமிலிக்கு நல்லது. ஆனா கம்பெனிக்கு அப்போ ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்றாங்க, ஒரு மேனேஜிங் டைரக்டர் வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க, ஒரு சேர்மன் இருக்காரு. இப்போ இவங்க எல்லாமே வந்து நம்மளோட டொமைனுக்கு சூட்டபிளா? அப்போ they have whether they possess the adequate knowledge or probably இது வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வச்சு பாக்கலாம், அது அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ இவ்வளவு படிச்சிருந்தாதான் அப்படிங்கிறது இல்ல. ட்ராக் ரெக்கார்டை வச்சு பாக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இது எந்த ஒரு ஆக்ட்லயும் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லவே இல்ல. ஓகே, ஜென்ரலா வந்து நாலேஜ் அந்த ஏரியால இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர வேற எதுவுமே பர்டிகுலரா சொல்லல. செவன்த் ஒன், ஸ்டேக் ஹோல்டர் ரெகக்னிஷன். ஓகே, தே ஷுட் பி ரெகக்னைஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்டட். அதனாலே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டின்னு கொண்டு வந்தாங்க. இட்ஸ் ஸ்டேக் ஹோல்டர், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டேக் ஹோல்டர். முதல்ல என்ன இருந்ததுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிரீவன்சஸ் சால்வ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி இருக்கணும். அதனால எனக்கு கிரீவன்சஸ் கமிட்டின்னு வச்சாங்க, பேரே கிரீவன்சஸ் கமிட்டின்னு இருக்கும். அது பிறகு கார்பரேட் கவர்னன்ஸ் வந்த பிறகு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே தானே பாத்துக்கணும் நீங்க. அப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸா மாறிச்சு. அப்ப எஸ் வந்துச்சா. அதுல கிரீவன்சஸ், அப்போ பிரச்சனை தான் உள்ள வருவாங்களா? பிரச்சனை இல்லைனாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு கமிட்டி இருக்கும். இப்போ இந்த கமிட்டி பேர் இந்த மாதிரி வச்சீங்கன்னா ஏதாவது சின்னதா ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு சின்னதா ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாலும் இந்த கமிட்டிக்கு வர மாட்டாங்க. ஏன்னா பேர் என்னவா இருக்கு, கிரீவன்ஸ் கமிட்டி இருக்கு. ஓகே, அப்போ கிரீவன்ஸ் ரிமூவ் பண்ணு, என்னன்னு மாத்து, ரிலேஷன்ஷிப்னு மாத்து. சோ த ஆர் அண்ட் கமிட்டி சி. சோ எஸ்ஆர்சி. சோ இது ஒரு மேண்டேட்டரி கமிட்டி. இதுல என்ன சொல்ல போனா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்கல்ல இந்த எஸ்ஆர்சி கமிட்டில, ஒவ்வொரு குவார்டரும் நீங்க 95% ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணதா காமிக்கணும். இன்கேஸ் 95% குள்ள போச்சு, இன்னும் 90% கீழே போச்சுன்னா செபி will raise a query. ஏன், என்ன ப்ராப்ளம், எது உங்களால சால்வ் பண்ண முடியல? அது என்ன நீங்க கேட்கலாம் மேம், அப்ப 100ல 90 கிளைம்ஸ் ரிசால்வ் பண்ணிருக்கோம் மேம், 95 கிளைம்ஸ் ரிசால்வ் பண்ணிருக்கோமே, அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ரிசால்வ் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்ல, 100% அக்யூரசிக்காக எதிர்பார்க்கணும். 95க்கு மேல போச்சுன்னா இன்கேஸ் வந்து ஒரு 100% தான் சொல்லிட்டு இருக்கேன், 100 கிளைம்ஸ்ல உங்களால 95 கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு, 5 கிளைம்ஸ் கிளியர் பண்ண முடியல, ப்ராப்ளம் இப்பதான் ரீசெண்டா 1 வீக் முன்னாடி நான் கிளைம் வந்திருக்கு, அதுக்கு நாங்க ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம், ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. ஓகே, அது ரீசனபிளா தான் நாங்க கன்சிடர் பண்ணிப்போம். நாங்க செபியை மீட் பண்றோம், செபி கன்சிடர் பண்ணிப்போம். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 90% வந்துச்சுன்னா, இதே வந்து ஒரு குவார்டர் 2 குவார்டர் ரிப்பீட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி செபி will raise a question. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? It will raise a question. Okay, stakeholder recognition. Yes, can you please go through? சோ இதை வந்து நான் கொஞ்சம் டேபுலேட் பண்ணிட்டேன், சோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்னர் செல்ஃப் ஆஃப் அன் இண்டிவிஜுவலை பத்தி ரிலேட் பண்ணும். சோ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ரிலேட் பண்ணுது. கார்பரேட் கவர்னன்ஸ்ங்கிறது நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன்ல என்ன மாதிரியான எத்திக்கல் வேல்யூஸோட அந்த மெத்தட்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. சோ மெத்தட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்ல எப்படி எத்திக்கல் வேல்யூஸ் இருக்க மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணுவீங்க. This applies at all levels. But corporate governance நார்மலா நம்ம டாப் லெவல்ல தான் சொல்லுவோம். ஓகே, எத்திக்ஸ்ங்கிறது ஆல் லெவல்ஸ் தான். ஒவ்வொரு மேனேஜரும் இந்த 3 லெவல் சொல்லுவோம் இல்லையா, டாப் லெவல், பிசினஸ் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல். யார் எங்க இருந்தாலும் எல்லாருக்குமே அப்ளிகபிள். பட் இங்க வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் டாப் லெவல் தான். ஏன்னா அவங்க தான் கார்பரேட் பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து டிஃபைன் பண்றாங்க. அண்ட் மோரோவர் அவங்க தான் அப்ளிகபிள். இது நேச்சுரலா இமேஜ் ஆகுது, ஒருத்தர் சொல்லி வர்றது இல்ல. ஓகே, ஒரு விஷயம் நான் வந்து இந்த இடத்துல இந்த டைம்ல இந்த இடத்துல நான் இப்படி ஹேண்டில் பண்றேன்னா இது தானா வருது. ஓகே, ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல. ஐ ஹேவ் டு ப்ராப்பர்லி ஸ்டடி தட் அண்ட் ஹேவ் டு கெட் adequate எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் வரும். அதுக்குன்னு கைட்லைன்ஸ் இருக்கு, அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ண ஒன்னும் இல்ல. நீங்க சிஎம்ஏ ஆன பிறகு உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருக்க முடியாது. ஓகே, என்னமா எப்படி சொல்லிட்டீங்க? ஒன்னும் இல்ல, நான் உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலா சொல்றேன். யூ ஆர் அ ப்ரொஃபஷனல், யூ ஆர் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட். உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, நீங்க எப்படிதான் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அது வந்து இண்டிவிஜுவல் எத்திக்ஸ். நான் வந்து நீங்க சிஎம்ஏ ஆன பிறகு இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா
அவங்க வந்து என்ன கோட் ஆஃப் எத்திக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதான் ஃபாலோ பண்ணணும். நாங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லயும் இருக்கு. இப்போ மெடிசன் ப்ரொஃபஷன்ல அட்வொகேட்ஸ்ல வந்து இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளோட கிளைண்ட்ஸோட சீக்கிரட்ஸை ஷேர் பண்ணக்கூடாது. அதேதான் நம்மளுக்கும் சிஎஸ்க்கு நம்மளோட கிளைண்ட்ஸோட சீக்கிரட்ஸ் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ்க்கு வந்து இது பண்றீங்கன்னா அந்த பிசினஸோட பாலிசிஸ் அண்ட் சீக்கிரட்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஷுட் பி மெயின்டைன், தட் சீக்ரெட்ஸ் ஹேஸ் டு பி மெயின்டைன் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா உங்களை நம்பி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க யாருக்குனே ஷேர் பண்ண கூடாதுங்கிறது அர்த்தம், பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தம். இங்க வந்து ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம், கரெக்டா தப்பா அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு கரெக்டா கரெக்ட் பண்ணுவீங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைன்ஸ். சோ இதுவே வந்து ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் கொடுக்குது உங்களுக்கு எத்திக்ஸும் கார்பரேட் கவர்னன்ஸ் ஒண்ணு இல்லன்ட்டு. இப்ப இந்த ஆங்கில பேசும்போது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப எத்திக்ஸ் தான் இண்டிவிஜுவல் பத்தி பேசுறோம் இல்லையா, இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா மேனேஜ்மெண்ட் தான் கார்பரேட் கவர்னன்ஸ் ஒன்னா. புரியுதா உங்களுக்கு? மேனேஜ்மெண்ட் அப்ப கரெக்டா மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணா கார்பரேட் கவர்னன்ஸ் வந்துருமா அப்படின்னு பாக்கும்போது அப்படி கூட சொல்லலாம். ஆனா அப்படி இல்லங்க அப்படின்னு சொல்றது. மேனேஜ்மெண்ட்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் பாக்குறது. அகைன் கார்பரேட் கவர்னன்ஸ் தான் உங்களோட மெத்தட் ஆஃப் கவர்னன்ஸ்ல எத்திக்கல் வேல்யூஸோட இருக்கிறது. எல்லா லெவல்ஸ்லயும் அப்ளிகபிள் டாப் லெவல்ஸ்ல தான். இது வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இமர்ஜ் ஆகும். இது வந்து நீங்க ப்ராப்பரா ஸ்டடி அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பண்ண முடியும். அகைன் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ரெகுலேஷன்ஸ் தான். சம்டைம்ஸ் நம்ம ஓன் ரூல்ஸ் வச்சுக்கலாம், பட் இங்க அந்த மாதிரி இல்ல. இட் ஷுட் பி பர்டிகுலர்லி அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். அண்ட் ஹியர் ரிசல்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். இங்க வந்து what methodology are using is more important than the results. இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ரிசல்ட்ஸ் வருதா இல்லையா இல்ல, ஸ்ட்ரிக்டா இது பண்ணி கார்பரேட் கவர்னன்ஸா மாறிச்சு. ஒரு ஐடியா நம்ம ஹிஸ்டாரிக்கலா பாத்துருக்கோம், பட் ஸ்டில் ஒரு ஐடியாவோட பார்ப்போம் நம்ம இங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கார்பரேட் கவர்னன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தனால இது அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. சரி, ஒரு விஷயம் வரணும்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கும், அதை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு விஷயம் வருது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தேவைப்பட்டுச்சு கார்பரேட் கவர்னன்ஸ் வரதுக்கு. ஏகப்பட்ட கார்பரேட் ஃபெயிலியர்ஸ் இதனால வந்து கம்பெனிஸ் எல்லாமே, பெரிய பெரிய கம்பெனிஸ், ரெப்யூட்டட் லார்ஜ் கம்பெனிஸ் எல்லாமே மிஸ்ட்ரஸ்ட், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ கட்டாயமா வந்து இந்த டைம்ல நம்ம ரெகுலேட் பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிசைட் பண்ணுது. இது நம்ம இந்தியாவில மட்டும் எல்லா இடத்துலயும் இருக்கு. கார்பரேட் கவர்னன்ஸ் ஒரு ஜெனரல் கான்செப்ட். ஓகே, கார்பரேட் கவர்னன்ஸ் ஒரு ஜெனரல் கான்செப்ட். சோ இந்த ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ், என்ரான், இங்க எல்லாமே ஹர்ஷத் மேத்தா, சத்யம் ஸ்கேன் எக்ஸெட்ரா. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய ரைஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து ஒரு கம்பெனியா இன்கார்பரேட் பண்ணி, சோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப அவங்க வந்து கம்பெனிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களோட கம்பெனி ஆயிடும், ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கான்செப்ட். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனியை வந்து ஹோல்ட் பண்ணதுன்னு அர்த்தம் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணக்கூடாது, அதோட growth பார்க்கணும். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா இது கொஞ்சம் வேரியபிள் நேச்சர் தான். Third, increase number of retail investors with want various information. Retail investors கொஞ்சமா வாங்குறவங்க, ஓகே, பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற மோட் இல்லாதவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இந்த மாதிரி கேஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது, பத்தல இன்ஃபர்மேஷன். அப்ப என்ன பண்றது? அண்ட் ஒரு பப்ளிக் டொமைன் தான் பெட்டரா இருக்குமே. இப்ப நம்மளுக்கு வெப்சைட்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, செபி வந்து என்ன சொல்றதுன்னா இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்ல இட்ஸ் கம்பல்சரி, இட்ஸ் மேண்டேட்டரி, யூ நீட் டு ஹேவ் அ வெப்சைட். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு வெப்சைட் இருக்குது ஒரு கம்பெனியோட ப்ரொமோஷனுக்காக. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன், அந்த ப்ராடக்ட் வந்து இந்த கம்பெனில விக்குதா, ஓகே, என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி பார்க்கறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணல. ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனும் நான் கம்பெனியோட ப்ரொமோஷனுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணல. ஸோ இன் தட் சென்ஸ் regulatory requirement. So how we are going to make regulations for ethical values. நம்ம பார்க்கணும் இல்லையா, மெத்தட் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து எத்திக்கல் வேல்யூஸோட இருக்கணும்ட்டு. அப்ப எத்திக்கல் அண்ட் கவர்னன்ஸ் இஷ்யூ வரும்போது என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் தேவைப்படுது? How are you going to justify the values to the stakeholders? And in case if there is some non-compliance of regulations, இது வந்து வைட்டல் டிஸ்அட்வான்டேஜா மாறும். அப்ப இதோட அசஸ்மெண்ட் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் லெவல வந்து அஃபெக்ட் பண்ணும். And there will be a disconnectivity with the stakeholder. அதாவது நான் சொன்னேன் SRC, ஆர்ங்கிறது கொண்டு வந்தது கிரீவன்ஸ்க்காக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்னு கொண்டு வந்தாங்க. So there should be always a connectivity with the stakeholder. And ஏகப்பட்ட volatility இருக்கு பிரைஸ்ல. Volatilityனா deviations, volatile சொல்லுவோம்ல, வேரியன்ஸ். அப்படி மாறுது இப்படி மாறுது, ஏன் சம்மந்தம் இல்லாம ஏன் அப்நார்மலா இருக்கு? இப்ப என்ன விஷயம், ஏதாவது வந்து இது டிப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இன்சைடர் ட்ரேடிங் ஏதாவது இருக்கா, இன்சைடர் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கா,
அவ சம்திங் நாட் குட். அப்போ அது தெரிஞ்சுக்கிறது. நானே ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஆடிட் பண்ணும்போது திடீர்னு வந்து ஷேர் பிரைஸ் ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா கண்ணாபின்னா ஏறிட்டே இருந்துச்சு. ஒரு 10 days கண்டினியூஸா ஏறுது. உடனே செபி வந்து கொஸ்டின் கேட்டாச்சு, ஏன் திடீர்னு உங்க கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு செபி கம்பெனி கிட்ட கொஸ்டின் கேக்குது, ஏதாவது மறைக்கிறீங்களான்ட்டு. அப்ப அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? சோ இதெல்லாமே வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்குண்டான ஆன்சர்ஸ். சோ அல்டிமேட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ். இதை நம்ம ஓரளவுக்கு பார்த்தா இருக்கும். growth and ஸ்டெபிலைசேஷனுக்கு ரெப்புடேஷன் ஆஃப் த கம்பெனி என்ஹான்ஸ் ஆகும். கம்பெனி வந்து அதோட ஃபண்ட்ஸ் வந்து பெட்டரா யூஸ் பண்ண முடியும். ஓகே, அது பிறகு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ், என்னென்ன ரிசோர்சஸ் கம்பெனிக்கு இருக்கோ அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியும். லாங் டேர்ம் அண்ட் ஸ்டெடி growth, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கான்பிடன்ஸ் இருக்குது, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்காக அண்ட் அலையன்சஸ் வித் அதர் கம்பெனிஸ், இதெல்லாமே பார்க்கறது. சரி, ஓகே, நான் லெட் மீ ப்ரொசீட். தியரிஸ் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ், இதுவும் பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். board management. Actually, மூணு தியரியா? One second, let me check with us. 3 or 4 theories. 1, 2, 3. Okay, correct. 4 theories. ஒரு தியரி ஸ்டீவர்ட்ஷிப் தியரி. ஸ்டீவர்ட்ஷிப்னா டைரக்டர்ஸ் வந்து யாருங்க? டைரக்ட் பண்றவங்க அப்படின்னு சொல்றது. செகண்ட் வந்து ஏஜென்சி தியரி. அவங்க ஏஜென்ட்டுங்க, கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுது அதுதாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தானே கம்பெனி எப்படி ரன் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தானே டைரக்டர்ஸ் ஓட்டியா இருக்கணும் கம்பெனிய அப்படிங்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் ஸ்டேக் ஹோல்டர் தியரி. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக தான் இருக்கிறாங்க. இது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ரோல பேசுறாங்க. அண்ட் ட்ரஸ்டிஷிப் தியரி. ட்ரஸ்டிஷிப்னா ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். மிஸ்ட்ரஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? So stewardship, directors are regarded as stewards of the company. So they decide what is to be done and drive the company. So drive na, they direct the company. என்ன பண்ணா இந்த இடத்துல கரெக்டா இருக்கும்னு சொல்லி they direct the company. Okay. Agency theory, ஒரு கம்பெனிய வந்து கம்பெனி பிரின்சிபல் மாதிரி, நாங்க வந்து ஏஜென்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி. So they are supposed to run the company for the best interest of the shareholders. Stakeholder theory, ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸும் பாருங்க. So you need to maintain a proper balance. Trusteeship theory. So the directors are the persons who are given the authority to run the business by the shareholders, which may be a huge amount of money. Actually, இந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டைரக்டரோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் கம்பெனியே ரன் ஆகும், கம்ப்ளீட் மேஜர் டிசிஷன்ஸா எடுக்க முடியுது. இப்போ சத்யன் ஸ்கேன், ஹர்ஷத் மேத்தா பாத்தீங்கன்னா 1% 2% கம்பெனி போயிட்டாச்சு. அப்ப ட்ரஸ்டிஷிப்ங்கிறது எல்லா டைரக்டர்ஸ்க்கும் பொருந்தது, ஒருத்தருக்கு ரெண்டுக்காக இருக்கிறது இல்ல. So that's about the 4 theories. So that's about topic number 1. For the first class பாக்குறீங்களா? The codes what we have in India. Okay. Actually நிறைய விஷயம் வந்து நம்ம வெஸ்ட் சைட்ல தான் போரோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து இந்தியால கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட்னு சொல்ல முடியாது. ஆனா அட் சேம் டைம் நிறைய கண்ட்ரிஸ் கார்பரேட் கவர்னன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபாலோ பண்ற கார்பரேட் கவர்னன்ஸ் ரியலி இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதனால நிறைய பேர் வந்து இந்தியால, இப்போ இந்தியாவோட growth பாத்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ஒரு சின்ன அவுட்டிங் போயிருந்தோம், இந்த டெம்பிள் எல்லாம் சொல்லிட்டு போலாம் சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலா டெம்பிள் போகணுங்கிறது ஒண்ணு, ரொம்ப தூரமா வந்தாங்க. அவங்க வந்து டெம்பிள் விசிட் பண்ணோம், சரி அவாய்ட் பண்ண முடியல சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம். சும்மா சரி எங்களுக்கும் ஒரு அவுட்டிங் இருக்கட்டும். இந்த நார்த், இந்த டீப் சவுத் சைட் போனீங்கன்னா ஒரு டீ கடை கூட இருக்காது. சொல்லப்போனா டீ கடை தான் இருக்கும், ஒரு பெரிய ஹோட்டல்ஸ் இருக்காது, ஒரு ஸ்டே இருக்காது. அப்படியே டயர்ட் ஆயிடும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்குள்ள. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல 10 கோயில் சுத்தி பார்க்கணும்னா சும்மா சுத்தி பார்த்துட்டு பாக்குறோம். அங்கங்க பியூட்டிஃபுல்லான ரெஸ்டாரண்ட்ஸ், டீசென்டான பிளேசஸ் இருக்கு. ஒரு லைட்டா ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு இறங்கலாம், அவ்வளவு நீட்டான பிளேசஸ் இருக்கு. இந்தியாவோட எங்க பார்த்தாலும் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃப்ரா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கர்நாடகான்னு சொல்லிட்டு இந்தியா க்ரோ ஆகுது. இட்ஸ் ஆல் பிகாஸ் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இட்ஸ் ஆல் பிகாஸ் த கார்பரேட் கவர்னன்ஸ். கார்பரேட் கவர்னன்ஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வச்சுக்கோ, எப்ப வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா வெளியூர்காரங்க, அவுட் சைடர்ஸ், ஃபாரினர்ஸ் வந்து இந்தியா வந்து மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்பா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. So in that point, it's very, very beautiful. The truths, various attributes like transparency, fairness,
ரிகரஸ் ஆடிட் பக்காவா பண்றது, அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாமே தேவைப்படுது. அது தவிர இட்ஸ் எட் another addition to the literature pack. எஸ், இந்தியன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறுது. It prompts to join me in saying that writings on the subject has created awareness. ஒரு விஷயத்த வந்து நம்ம டீடைலா அனலைஸ் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நிறைய கமிட்டி செட் ஆயிருக்கு. அதுல 3 கமிட்டிஸ் வந்து மேண்டேட்டரி. சோ ஆடிட் கமிட்டி, நாமினேஷன் ரெமுனரேஷன் கமிட்டி, எஸ்ஆர்சி கமிட்டி. இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. சோ இங்க என்ன கமிட்டிஸ் நேம் பண்ண அல்டிமேட்டா அந்த 3 கமிட்டிஸ் தான் மேண்டேட்டரின்னு சொல்லுவோம். இந்தியன் கமிட்டி வந்து ஒன்னு ஃபார்ம் பண்ண, இந்தியன்ஸ் வந்து நம்ம ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொன்னோம் இல்லையா, ஆண்ட்ரியன் கேட்பரி கமிட்டி அண்ட் நாராயண் மூர்த்தி கமிட்டி. சோ இங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பாக்கலாம். சோ ஆண்ட்ரியன் கமிட்டி வந்து யூஎஸ்ஏல ஃபார்ம் பண்ணாங்க. அதை வச்சுதான் நம்ம சைட்ல ஸ்டார்ட் பண்ணோம். சோ யார் செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், நம்ம வந்து செபின்னு சொல்றோம் இல்லையா, அங்க வந்து கமிஷன் சொல்லுவாங்க, விச் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் யூஎஸ்ஏ. எதுக்காக பாத்தீங்கன்னா, எஸ் ப்ராப்பர் டிஸ்க்ளோசர்ஸ் இருக்கணும். ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன்லி லிஸ்டட் கம்பெனி ஷுட் கான்ஸ்டிடியூட் ஆடிட் கமிட்டிஸ். ஓகே, அவங்களோடது. சரி, நம்ம இந்தியன் வரல, நான் யூஎஸ்ஏ பத்தி பேசிட்டு இருக்கேன். அது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல மேண்டேட்டரி ஆகணும். எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், பினான்ஸ் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாமே வந்து நம்ம சொல்லுவோம்ல, ஆடிட் கமிட்டியோட சேர்மன் வந்து எனது ஏஜி அட்டன் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ், பினான்ஸ் டைரக்டர் ஷுட் அட்டெண்ட் தி மீட்டிங் ஆஃப் தி ஆடிட் கமிட்டி. ஆடிட் கமிட்டி வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஸ்கோப் ஆஃப் தி ஆடிட் அண்ட் ஹவு தே ஆர் கோயிங் டு சூஸ் தி ஆடிட்டர்ஸ், கோஆர்டினேட் பர்பஸ் எல்லாமே. ஆடிட் எப்படி ரிவ்யூ பண்றது, ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர், ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் எல்லாமே. And they will also go for reviewing half yearly and financial statements. Not only annual financial statements, both half yearly and annual. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா எப்படிங்க 12 மாசத்தோடது ஒன்னா நீங்க வந்து பார்த்த அப்புறமா கரெக்ட் பண்றது, 6 மாசம் வாட்டி பார்த்துட்டே வாங்க, அப்ப எப்போ கரெக்ஷன் நீட்டோட பண்ணிட்டே வரலாம். And they will have the authority to investigate on any matters also, how they are getting the professional advice and other things. And chairman will be the person who will be able to answer the questions at the AGM. So chairman of the audit committee should attend the AGM. அதே மாதிரி இந்தியால பஜாஜ், சோ பஜாஜ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி ரிலையன்ஸ், டாடா இந்த மாதிரி இருக்கு. பஜாஜ், ராகுல் பஜாஜ். சோ ராகுல் பஜாஜ் தான் கமிட்டியோட ஹெட். இட்ஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் பை CII, which is Confederation of Indian Industry. இது நம்மளுக்கும் வந்து ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக. சோ திஸ் பர்சன் இஸ் தி சேர்மன். இது வந்து எக்ஸாக்டா கேட்பரி கமிட்டியோட இன்ஸ்பிரேஷனான்னு தெரியல. ஆனா இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிரேக் த்ரூ கிடைச்சது இந்தியால. இன் மெனி ஃபார்மல் வேஸ், ரொம்ப ஃபார்மல் வேஸ். இதே ரொம்ப பியூட்டியான விஷயம். என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. ஃபார்மல்னா ஏதோ இப்படிதான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு இல்லையா. என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க? விச் கம்பெனி ஷுட் கான்ஸ்டிடியூட் ஆடிட் கமிட்டி. பாருங்க, லிஸ்டட் கம்பெனி கட்டாயமா மேண்டேட்டரி. அதுக்கு பிறகு இது பப்ளிக் கம்பெனி நினைக்கிறேன். விச் எவர் இஸ் லெஸ்ஸர், தட் இஸ் டர்ன் ஓவர் at least 100 crores இருந்தா, ஆர் paid up capital 20 crores இருந்தாலே இவங்க இந்த லிமிட், இந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அட்டைன் பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள ஒரு ஆடிட் கமிட்டியை செட் பண்ணணும். இந்த ஆடிட் கமிட்டியோட வேலையை வந்து போர்டு அசிஸ்ட் பண்றதுக்காக தான். அண்ட் இந்த கமிட்டி வந்து ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டோடையும் இன்டர்னல் ஆடிட்டர்ஸோடய இன்டராக்ட் பண்ணி கம்பெனி அக்கௌண்ட்ஸோட குவாலிட்டியை பத்தி பேசுவாங்க. ஓகே, தட்ஸ் அபவுட் திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து KN சந்திரத்தி கமிட்டி, KR. இதுவும் இந்தியா சைட்ல நம்ம பேசுறோம். இது இன்னும் டீடைலா வந்து முதல்ல வந்து ஆடிட் கமிட்டி பத்தி தான் பேசுறாங்க, அதுக்கு பிறகு NRC பத்தி பேசுறாங்க. ஓகே, சேர்மன் இவர் இஸ் a reputed expert on company law. என்ன பண்ணாரு? ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் டிராஃப்ட் பண்ணாரு. எங்க வந்துச்சு பாருங்க, ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் டிராஃப்ட் பண்ண 1956 ஆக்ட்ல இருந்தது. 1977ல ஒரு கம்பெனிஸ் ஆக்ட வந்து கொண்டு வராரு, ஒரு பில் கொண்டு வராரு. அதுக்கு ஒரு ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஆக்சுவலா அது கம்பெனிஸ் ஆக்டா புதுசா வரல, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே, சோ 1956 ஆக்ட்ல அமெண்ட் பண்ணா போதும் அந்த மாதிரி விஷயங்கள். இவன் என்ன ரெக்கமெண்ட் பண்றாருன்னா, எந்தெந்த கம்பெனிக்கு வந்து பெய்ட் அப் கேபிட்டல் 5 crores மேல இருக்கும். என்ன 5 crores எல்லாம் ஒரு அமௌண்டே இல்லையே, அதான் சொல்றாங்க. 5 crores உங்களோட அமௌண்ட் இல்லல்ல, பப்ளிக்கோட அமௌண்ட் தானே. அப்ப பப்ளிக்கோட அமௌண்ட்டை நீங்க எப்படி பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போறான், 10 ரூபாய் வச்சுக்கோ, நான் நாளைக்கு வந்து கேட்கறேன்னு சொன்னா நீங்க வந்து 10 ரூபாய் வச்சுக்கணும். அந்த 10 ரூபாய் வச்சுக்கிறீங்களா பார்த்துக்காதான் அந்த ஆடிட் கமிட்டி.
அப்ப 5 கோடி ரூபாய்க்கு மேலே பெய்ட் அப் கேபிட்டல், ஆத்தரைஸ் எல்லாம் இல்ல, பெய்ட் அப் கேபிட்டல் 5 கோடி ரூபாய் மேலே இருந்தா டெஃபினட்டா ஒரு ஆடிட் கமிட்டி இருக்கணும். அண்ட் அந்த ஆடிட் கமிட்டி பத்தின டிஸ்க்ளோசர்ஸ் வந்து நீங்க ஆனுவல் ரிப்போர்ட்டை தரணும். ஏமாத்தவே முடியாது, இல்ல பெனால்டி தான். ஆடிட்டர்ஸ், சீஃப் அக்கௌண்ட் ஆபீசர், இன்டர்னல் ஆடிட்டர் இன்கேஸ் இருந்தாங்கன்னா, அண்ட் பினான்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இன்சார்ஜ் இருந்தாங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணி they shall vote at the meeting. Audit committee will discuss on the auditors periodically, but internal control systems எல்லாமே பார்ப்பாங்க, observations எல்லாமே. And they will have the authority to investigate any other matters also relating to the reference by the boards, and they will have full access to the information. In case வந்து தேவைப்பட்டுச்சுன்னா external professional advice கேட்டுப்பாங்க. And chairman of the audit committee shall be present in the annual general meeting. Punishment shall be provided for non-compliance, which includes imprisonment also. பாருங்க, கிரைம் லெவலுக்கு இது ட்ரீட் பண்றாங்கல்ல. இந்த 3 கமிட்டிஸும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆடிட் கமிட்டிக்காக தான் போக்கஸ் பண்றாங்களே. ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம ஆடிட் கமிட்டி பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். 3 கமிட்டிஸ் தேவைன்னு சொன்னோம். அதனா மேண்டேட்டரினா ஒரு சில விஷயங்கள் கட்டாயமா பண்ணியே ஆகணும், ஒரு சில விஷயங்கள் பண்ண தேவையில்ல, பண்ணா நல்லது, அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், FIIs சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, should not be part of board. ஜெனரலா இருக்கக்கூடாது. ஆனா இன்கேஸ் ஏதாவது டிஃபால்ட் பண்ணிருக்காங்க, இல்லைன்னா டிஃபால்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல ஜெனரலா இருக்கக்கூடாது. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆச்சு, அப்ப நார்மலா என்ன ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்கும், அதே ஷேர் ரைட்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் பாயிண்ட். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல half ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இண்டிபெண்டா இருக்கணும். சேர்மன் வந்து நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா இருந்தா, அவுட் சைட் டைரக்டர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவுட் சைட் டைரக்டர்ஸ் சொன்னாங்க. எவ்வளவு பேர் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் இருக்கணும். இன்கேஸ் சேர்மன் வந்து எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா இருந்தா. கம்பெனிஸ்க்கு வந்து கேபிட்டல் 10 crores இருந்துச்சுன்னா, கேபிட்டல் சொன்னாங்க, பெய்ட் அப் கேபிட்டல் சொல்லல, கேபிட்டல் தான் சொன்னாங்க. எதிர்த்து சின்ன சின்ன கன்ஃபியூஷன் எல்லாம் இருந்தது, அதுக்கு பிறகு அதை கரெக்ட் பண்ணிருப்பாங்க. நெட்வொர்க் வந்து 25 crores மேல இருந்ததுன்னா கட்டாயமா இங்க வந்து கார்பரேட் கவர்னன்ஸோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணது வந்தது பாருங்க 2000ல, பிகினிங் ஆஃப் த 21st century. இன்கேஸ் ஷேர் கேபிட்டல் 5 crores இருந்ததுன்னா அவங்க இந்த நார்ம்ஸை கட்டாயமா ஃபாலோ பண்ணி ஆகணும்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, சோ 10 crores, 25 crores and 5 crores. சோ ஆடிட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கணும் இங்க வந்து கிரெடிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம ஆடிட் கமிட்டில எத்தனை பேர் இருக்கணும், மினிமம் 3 நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்கணும், NEDs. அதுல மெஜாரிட்டி வந்து மினிமம் 3 நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், அது மட்டும் இல்லாம மெஜாரிட்டி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 டைரக்டருக்கு வந்து பினான்சியல் அண்ட் அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும். அண்ட் இந்த கமிட்டிஸ் வந்து வருஷத்துக்கு 3 தடவை மீட் பண்ணணும். சோ தீஸ் ஆர் ஆல் கிவன். அண்ட் ஆடிட் கமிட்டி வில் ஹேவ் டு இன்வெஸ்டிகேட் த ரீசன்ஸ் ஃபார் பினான்சியல் டிஃபால்ட்ஸ். என்ன டிஃபால்ட்ஸ் வந்திருக்கு, இன்கேஸ் வந்து டெபாசிட் வந்து நீங்க வாங்குனீங்கல்ல, ரீபேமெண்ட் பண்ணலையா, டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ரீடீம் பண்ணலையா, ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் பேமெண்ட், டிக்ளேர் டிவிடெண்ட்ஸ் டெட் டு த கம்பெனில. அண்ட் எஸ், இது வரைக்கும் ஆடிட் கமிட்டி பார்த்தோமா, பாருங்க, ரெமுனரேஷன் கமிட்டின்னு ஒண்ணு கொண்டு வரணும். டைரக்டர், ஸ்டாக் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அவங்கதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கதான் வந்து ஃபுல்லா ரன் பண்றாங்க கம்பெனிய. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா ரெமுனரேஷன் பேக்கேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் லிங்க் இன்சென்டிவ்ஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. கமிட்டி ஷுட் பி ஃபார்ம் டு ஸ்டடி இன்வெஸ்டர் கம்ப்ளைண்ட்ஸ். SRCன்னு சொன்னல, SRCங்கிற டேர்ம் அதுக்கு பிறகுதான் வேற மாதிரி காயின் ஆகுது. So that's about this one. And chairman of these committees should be present at the AGMs சொன்னாங்க. And the directors of these committees cannot be members of more than 10 committees. பாருங்க, 10 committees மேல ஒரு டைரக்டர் வந்து 10 committeesக்கு மேல இருக்க முடியாது. An annual report should have a separate action on corporate governance. Non-executive chairman should be provided office and reimbursed expenses for that. Annual report should have details of resume and qualifications of newly appointed directors. The committee has made several recommendations. இதெல்லாமே வாலண்டரியாவும் பண்ணிருக்கு. இது தவிர ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் மேண்டேட்டரி அண்ட் போஸ்டல் பேலட்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. எப்போ, இயர் 2000 கொண்டு வந்துட்டாங்க. சோ இதெல்லாமே பார்க்கும்போது 3 இந்தியன் கமிட்டிஸ் இருக்கணும். அண்ட் இந்த ஆடிட் வந்து எப்படி நடக்கணும், இதெல்லாமே எந்த மாதிரியான அசம்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, பினான்சியல் மேனிபுலேஷன்ஸ், மிஸ்மேனேஜ்மெண்ட், டிஸ்ஆனஸ்டி இருக்கக்கூடாது. இதெல்லாமே கேட்பரி கமிட்டி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணது பாத்தீங்கன்னா எதுக்காக ஆடிட் இருக்கணும் அந்த ஆங்கிள் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க.
சோ ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க லைக் மேண்டேட்டரி அண்ட் இதெல்லாமே. சோ இதெல்லாமே நீங்க ஜெனரல் ஒரு லைன்ஸ் தான் இதை நீங்க பாத்துக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் லெட் மீ கண்டினியூ வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல். சோ இங்க டிசைன் பண்ற பாலிசிஸ் எல்லாம் அந்த பேஸ்ட் ஆஃப் ஃபேர்னஸ் அண்ட் ஹானஸ்டி வச்சு டிசைன் பண்ணிருக்கணும். அண்ட் டைரக்டர் ஷுட் நோ தி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு என்ன தேவை அண்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்ட் பிராக்டிஸ்ல கொண்டு வரணுங்கிறது கான்செப்ட். அந்த கான்செப்ட் ஆஃப் பிராக்டிஸ் வில் பி டிஃபரெண்ட் அட் டிஃபரெண்ட் லெவல்ஸ் இல்ல ஆப்வியஸ்லி. சோ இது வந்து போர்ட் லெவல்ல எப்படி இருக்கணும், பிலோ போர்ட் லெவல்ல எப்படி இருக்கணும். சோ அட் போர்ட் லெவல்ல பார்க்கும்போது என்னென்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போர்ட் லெவலுக்கு பொருந்தது, என்ன மாதிரி டிஸ்க்ளோசர்ஸ் எல்லாம் தோணும். அண்ட் இது எல்லாமே வந்து ஆப்வியஸ்லி நான் சொன்னோம் கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் செபியோட எல்ஓடிஆர் ரெகுலேஷன்ஸ்ல கவர் ஆயிடும். சோ எல்ஓடிஆர் ப்ராபப்லி யூ வாண்ட் டு ரீகால் லிஸ்டிங் அண்ட் obligations disclosure requirement. Okay, disclosure requirement. Below board level அதுக்குன்னு own mechanism இருக்கு. லைக் எத்திக்ஸ், கோட் ஆஃப் கான்டாக்ட், சர்வீஸ் ரூல்ஸ் எப்படி இருக்கணும், டிசிப்ளின். ஒன்னும் இல்ல டைமுக்கு வரணும் சொல்றாங்களா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் இவ்வளவு சில்லியாலாம் எடுக்க மாட்டாங்க. டைமுக்கு வரணுங்கிறது இருக்கு. ஓகே, டைமிங்ஸ் இம்பார்ட்டன்ட், 8 hours login அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. It is up to the company to decide to what extent it is serious about the issues. ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். சோ கம்பெனி வந்து டிசைட் பண்ணிக்கும். சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும் அண்டர் இட்ஸ் பீன் பிரிஸ்கிரைப்ட் பை எல்ஓடிஆர். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இல்ல கார்பரேட் கவர்னன்ஸ்னாலே டாப் டவுன் அப்ரோச் தான். சோ அந்த 3 லெவல்ல டாப் லெவல்ல இருக்கிறவங்க தான் கார்பரேட் மேனேஜ்மெண்ட். ஓகே, சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் லெவல்ல இருக்குது பிசினஸ் லெவல், பிசினஸ் ஆர் டிவிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் லெவல்ல ஃபங்க்ஷனல். இங்க வந்து டாப் டவுன் அப்ரோச். சோ இங்க ஃபார்முலேட் பண்றது எல்லாமே டாப் லெவல்ல ஃபார்முலேட் பண்றாங்க. அதுக்கு பிறகு பிசினஸ் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க ஃபாலோ பண்ற மெக்கானிசம்ஸ் எல்லாம் எத்திக்கலா இருக்கணும் அண்ட் கவர்னன்ஸ் வந்து இங்க ஃபாலோ பண்ணும். சோ இதை பேஸ் பண்ணி we have whistleblower policy, audit committee, standard operating procedures இருக்கு, டிபார்ட்மெண்டல் மேனுவல்ஸும் தனியா இருக்கு. ஓகே, டிபார்ட்மெண்டல் மேனுவல்ஸும் தனியா இருக்கு. அண்ட் ஷெட்யூல் 4 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னா அது யாரெல்லாம் இருக்க முடியாது. சோ குவாலிஃபிகேஷன், டியூட்டிஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரை பத்தி பாருங்க. சோ நம்ம வந்து இது கம்பெனிஸ் ஆக்ட்ல கவர் பண்ணிருக்கோம். அவர் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்றாரா, ப்ரொஃபஷனல் அண்ட் எத்திக்கல் மேனர்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ரைட்டான பர்சனா இருக்காரா, அண்ட் மோரோவர் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் இதோட நாலேஜோட how he is going to promote confidence on the shareholders, regulators and general public. So general stakeholders மாத்திடுவோம். சோ இண்டிபெண்டன்ட் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல வர மாதிரி பார்த்திருந்தாலும் இங்க கார்பரேட் கவர்னன்ஸ்ல what duties சொல்லலாம். இது what are the duties of independent director சொல்லலாம். Uphold ethical standards, act objectively for the interest of the company, has to devote sufficient time, not only extraneous considerations that will fulfill, but also with respect to what are the collective judgments he is receiving from the board. அதை பேஸ் பண்ணி அவரோட இண்டிபெண்டன்ட் ஜட்மெண்ட்டை கொடுக்கணும். அதனால தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னே இருப்பாங்க. He should not abuse his position obviously. இதனால அவருக்கு வந்து பர்சனல் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் கெயின் வரக்கூடாது. அதனாலதான் நீங்க டைரக்டர் ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணிருக்க கூடாது. ஏதாவது ஒரு பார்ட்னர் கம்பெனில வந்து அந்த கம்பெனி இந்த கம்பெனியோட லிங்க் ஆயிருக்க கூடாது. எக்கச்சக்கமா பார்த்திருப்பீங்க. refrain from any activity that would lead to loss of his independence. ஓகே, அவரோட இண்டிபெண்டன்ஸ் லாஸ் ஆகுற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டி என்டர் ஆகக்கூடாது. அண்ட் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அரைஸ் ஆச்சு, அவரோட இண்டிபெண்டன்ஸ் லூஸ் ஆகுதுன்னா ப்ராப்ளம் அந்த லிஸ்ட் வேணா நம்ம பார்த்துலாம். இப்போ he should inform the board accordingly and he has to assist the company in implementing the best corporate governance practices. இதெல்லாமே வந்து நார்மலா டியூட்டிஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கூட வச்சுக்கலாம். ஒரு கிளான்ஸ் பாக்குறீங்களா? லெட் மீ ரெஃபர் தட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க and you are associated with a company, you are associated with the company A company limited னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த கம்பெனி இந்த ஃபார்ம் ஏதோ ஒரு வகையில அசோசியேட் ஆனா இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன்னா அது ஒரு half a page கண்டென்ட் தான், நீங்க பார்க்கலாம் கேஷுவலா. பிறகு புரியுதா? நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிஎன்சியோட ஒரு ஃபார்மா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனில நீங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கிறீங்க. இந்த கம்பெனியும் இந்த ஃபார்மும் ஏதோ ஒரு வகையில அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ உங்களோட இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு. அப்போ வேர் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் அரைசஸ்
and your independence is lost now, you have to inform the board immediately. That's about this point. With respect to optimality of the resources, key appointments and standards of contact. எங்களோட வியூ பாத்தீங்கன்னா எங்களோட அப்ஜெக்டிவ் வியூவே வந்து ப்ராபப்ளி இன்ஃபேக்ட் சொல்ல போனா எவ்ரி இயர் தேல் மேக் அ ரிவ்யூ ஆன் தி board of directors, which means each and every director will be taken for review whether his performance is done well or not, and they'll be scrutinizing the performance. ஏன்னா நம்மளோட அல்டிமேட் எய்மே கம்பெனியோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் மீட் அவுட் பண்ணோம், விஷன் அண்ட் விஷனை வந்து அட்டைன் பண்ணவங்களுக்காக பினான்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதோட பினான்சியல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, டிஃபென்சிபிளா இருக்கா. So they look into the integrity and also concerned about the interest of all stakeholders. Okay, including இன்னும் சொல்ல போனா particularly they are focusing more on minority shareholders. They balance the conflicting interest of the shareholders in case ஏதாவது கான்ஃபிளிக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி ரெமுனரேஷனை டிட்டர்மைன் பண்றது, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கம்பெனி வந்து எந்த ஆங்கிள் பாக்குறது, மாடரேட் அண்ட் ஆர்பிட்ரேட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கம்பெனி ஆஸ் அ ஹோலா பாக்குறது. சோ அல்டிமேட்டா இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸோட டியூட்டிஸ் என்னது? சோ ஒரு சிங்க்ரனைஸ்டு ஃபார்ம்ல ரெகுலரா அப்டேட் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்கில்ஸ் நாலேஜ், கம்பெனியோட அவங்க எப்படி அசோசியேட் ஆயிருக்காங்க. They seek information, they'll attend all the meetings, particularly constructively and actively participate in the committees. ஏன்னா இங்க நம்ம கேட்கலா சொல்லிடுறோம் ஆடிட் கமிட்டி, என்ஆர்சி அண்ட் எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு, பட் இந்த கமிட்டிஸ்ல வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸோட ரோல் வந்து ஹெவியா இருக்கும். இட்ஸ் மேண்டேட்டரி டு ஹேவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். They'll attend the general meetings, they'll keep themselves well informed, not to unfairly obstruct, okay, with respect to the board's properness and other things. Not and they will report about the concerns of unethical behavior, acting within his authority, not to disclose about the confidential information and not to share unpublished price sensitive information also. Okay, நம்ம சொல்லுவோம்ல பிட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, prohibition of insider trading. அந்த insider trading தான் price sensitive information. Unpublished price sensitive information என்கிறது பப்ளிஷ் ஆகாத இன்ஃபர்மேஷன், அதனால ஷேரோட பிரைஸ் வந்து ஏறும் இறங்கும். இது வந்து அன்பப்ளிஷ்ட் பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இது வந்து இன்சைடர் ட்ரேடிங் உண்டான கான்செப்டோட லிங்க் பண்ணுவாங்க. ஏன்னா இன்சைடர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் பீரியட்ல வந்து they will get more benefits. அதனால சோ அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிட்ஸ், which is prohibition with respect to insider trading. Insider trading. Trading. Okay. எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் பேலன்ஸ் ஆஃப் ஸ்கில் இருக்கணும். மீட்டிங் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ்ல அப்ரூவ் பண்ணிருக்கணும், ஏஜிஎம்ல அப்ரூவ் பண்ணிருக்கணும். பாருங்க, எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே வந்து ஏஜிஎம் பொறுத்த வரைக்கும் 4 ஆர்டினரி பிசினஸ் இருக்கு. சோ யூனோ ஆர்டினரி பிசினஸ், அடாப்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட், ஆடிட்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் ரீஅப்பாயின்மெண்ட், அடிஷனல் டைரக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் ரீஅப்பாயின்மெண்ட். இது தவிர இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் பிசினஸ். சோ இங்க வந்து நீங்க ஒரு ஆடிட் ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா இட்ஸ் ஸ்பெஷல் பிசினஸ். வி நீட் அ எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட். இந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஃபார்மலைஸ்ட் ஒன் அண்ட் த்ரூ அ லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து என்ன டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இருக்கு, என்ன எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வச்சிருக்கீங்க, ஃபிடிஷியரி டியூட்டிஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் கோட் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ் எல்லாமே இருக்கணும். இப்போ கம்பெனிஸ் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாக்கிறதுக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி நம்ம கிரெடிட் ரேட்டிங்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரிதான் இங்க கிரெடிட் ரேட்டிங்ஸ்ல ஒன் பர்டிகுலர் ரேட்டிங் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ்க்காக இருக்கிற ரேட்டிங். இந்த ரேட்டிங் வந்து அவுட் சைடருக்கு தெரியணும் கம்பெனி எவ்வளவு தூரம் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ், கார்பரேட் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி கம்பெனிஸை கம்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So independent evaluation will be carried over by companies. So companies வந்து அந்த ஏஜென்சிஸ் மூலமா வந்து இண்டிபெண்டா எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க. இதுவும் வந்து செபியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் சொல்லலாம். ஏன்னா இதனாலதான் வந்து சிமிலர் கம்பெனிஸ் என்னால ஈஸியா கம்பேர் பண்ணி இது வந்து கார்பரேட் கவர்னன்ஸ்ல நல்லா பண்ணிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். சோ பை டெஃபினேஷன் இட்ஸ் அன் ஒப்பீனியன். வாட் யூ மீன் பை கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படி ஒரு ஒப்பீனியன் ப்ரொவைட் பண்றது, வேற ஒன்றும் இல்ல. How far it is going for the compliance with respect to various parameters, எப்படி டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரேட்டிங் வந்து கம்பெனியோட கார்பரேட் கவர்னன்ஸ் குவாலிட்டி மாதிரி பிளஸ், பிளஸ் பிளஸ், ட்ரிபிள் பிளஸ், 2+ அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங் கம்பேர் பண்றதுக்காக கொடுக்குற ஒரு ஒப்பீனியன் தான் இந்த ரேட்டிங். இம்பார்ட்டன்டா ஆமா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா, லீகலா பேசுனீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் புரியாது. என்னன்னு இன்னும் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்டு கார்பரேட் கவர்னன்ஸ் என்னன்னே தெரியாது. ஒண்ணும் இல்ல, இந்த செபில டிஸ்க்ளோசர்ஸ் எல்லாம் தராங்கல்ல, அதான் கார்பரேட் கவர்னன்ஸ் தெரியும்.
ஓகேயா? அப்போ ஒரு வைட்டல் இன்ஃபர்மேஷன் நீங்க இந்த ரேட்டிங் மூலமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். சோ ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங் எங்க என்னோட என்டிட்டி நிக்குது, மத்த என்டிட்டியும் என்னோட என்டிட்டியும் கம்பேர் பண்றதுக்கு உண்டான ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண முடியும். இந்த பாராமீட்டர்ஸ் வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 பாராமீட்டர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. தட் இஸ் 5 பார்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு தரணும் அபவுட் த லெவல் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் பிராக்டிஸ். அண்ட் செகண்ட் வந்துட்டு கார்பரேட்ஸ் வந்து எப்படி இந்த இண்டிபெண்டன்ட் அண்ட் கிரெடிபிள் அசஸ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிட்டி அண்ட் நாங்க வந்து இவ்வளவு தூரம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்றோங்க. சோ டு தட் எக்ஸ்டென்ட். தேர்ட் லெவல் வந்து ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங். சோ எங்க கம்பெனி வந்து எந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆயிருக்கு, சோ டொமஸ்டிக் as well as இன்டர்நேஷனல் அரீனா. அண்ட் ஃபோர்த் வந்து how they are going to deploy this ratings. Fifth one, how they are getting benefited as they differentiate companies based on the adherence to corporate governance principles. இந்த மாதிரி 5 பாராமீட்டர் ரேட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. எப்படி அசஸ் பண்றாங்க? இப்போ ஒன்னும் இல்ல, ஒரு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணலாம்னு போறீங்க, இல்லைன்னா எங்கேயாவது அவுட் ஸ்டேஷன் போறீங்க, ரூம்ஸ் புக் பண்ணலாம்னு பாக்குறீங்க. சிங்கருக்கே ஜாயின் பண்ணதுக்கு ஸ்டார் ரேட்டிங் பாக்குறது இல்லையா? ஓகே, இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேர் 4 ஸ்டார் கொடுப்பாங்க, சில பேர் 5 ஸ்டார் கொடுப்பாங்க. இதுக்கு ஆவரேஜ் எடுத்து நீங்க 4.6 ஸ்டார் வந்துருக்கும். ரைட்? பாத்துருக்கீங்களா? 4 ஸ்டார்ஸ் ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கும். ஓகே, ஃபுல்லா இட் வில் பி ஷேடட். அண்ட் 5th ஸ்டார் பாத்தீங்கன்னா 0.6னா 60% தான் ஷேடட். சோ ரிமைனிங் 30% நாட் ஷேடட். இல்ல இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் பாக்குறீங்க இல்லையா? இந்த ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே இதை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்னா நான் டேரக்டா 4 ஸ்டார் கிளிக் பண்றேன், 5 ஸ்டார் கிளிக் பண்றேன், அந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்காங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ற பேஸ் பண்ணி இருக்கு. சோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் பீன் அசஸ்ட் ஹியர். ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. அதுல நார்மலா வந்து என்ன விஷயத்துல வந்து இஷ்யூஸ் வருமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். சோ அந்த பேசிஸ் பார்க்கும்போது we have 16 in number. சோ இது வந்து நான் மிஸ் பண்ணிருக்கேன். போர்டோட ஸ்ட்ரக்சர் நான் எவ்வளவு தூரம் பேலன்ஸ் பண்றாங்க, ஷேரோட ரைட்ஸ் அண்ட் காம்போசிஷன் எப்படி இருக்கு, அக்கௌண்டிங் சைட்ல ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல், ப்ரொஃபஷனலிசம், டிஸ்க்ளோசர்ஸ், மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஷேர்ஸ், எவ்வளவு தூரம் லா படி அவங்க கம்ப்ளை பண்றாங்க, ஏர்னிங்ஸ் டிவிடெண்ட் பே அவுட் எப்படி இருக்கு, டீலிங் வித் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டர் கிரீவன்சஸ், கஸ்டமர் கிரீவன்சஸ், வெண்டார் கிரீவன்சஸ் அண்ட் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ். இதெல்லாம் இது வரைக்கும் கார்பரேட் கவர்னன்ஸ்ல கவர்னன்ஸ் ரேட்டிங் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். பட் ESG ரேட்டிங்ல ஒரு காம்பனன்ட் இருக்கு வேர் வில் பி ஃபோக்கஸிங் அபார்ட் ஃப்ரம் கவர்னன்ஸ் one category with respect to environmental and another category with respect to social. இப்போ நம்ம இங்க 16 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணோம் இல்லையா? அந்த 16 பாயிண்ட்ஸ் நீங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க மேம் 16 பாயிண்ட்ஸ் காணோம்னு கேட்காதீங்க. ஓகே, எல்லாமே டுகெதரா காமனைஸ் பண்ணிருக்காங்க. போர்ட் ரேட்டிங் எல்லாமே வந்து போர்ட் கீ மெட்ரிக்ஸ் நேம் பண்ணிருப்பாங்க. பே ரேட்டிங் எல்லாமே பே கீ மெட்ரிக்ஸ். சோ எப்படி வந்து இந்த ரேட்டிங் கொடுக்குறாங்க? ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ரேட்டிங் எல்லாம் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் கீ மெட்ரிக்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரேட்டிங் எல்லாம் அக்கௌண்டிங் கீ மெட்ரிக்ஸ். சோஷியல் ரேட்டிங்ஸ்குள்ள சோஷியல் கீ மெட்ரிக்ஸ் இருக்கும் அண்ட் என்விரான்மெண்டல் ரேட்டிங்குள்ள என்விரான்மெண்டல் கீ மெட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ எவ்ரி இயர் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க இல்லையா? அப்போ வந்து பினான்சியல்ஸ் கொடுக்கும்போது பினான்சியல் இஸ் நாட் ஜஸ்ட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இட் இன்க்ளூட்ஸ் so many records and other things, other compliance reports and all. In that form, there is one compliance report where you have to give on corporate governance and it's mandated for listed entities. So the format is being followed from SEBI's LODR regulations. They need to submit a quarterly compliance report over this. Okay, to register stock exchanges. இதோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா குவார்டர்லி பேசிஸ்ல அனெக்ஷர் 1 தரணும், at the end of the financial yearல அனெக்ஷர் 2 தரணும், and half yearly at the end of 6 months from the close of the financial year annexure 3 la tharnu. It's mandated that the disclosure should be on half yearly basis. Okay, so edukagana transparency and disclosures வந்து strengthen பண்ணுங்கிறதுக்காக வந்தது. Like with respect to loans, guarantees, letters and how far you are providing the security, guarantee எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் annexure 4 வந்து இதோட disclosures பத்தி பேசுது. அப்போ மொத்தம் 4 annexure. சோ இது ஏற்கனவே நம்ம இங்க பாத்துட்டோம். சோ earlier பார்த்தோம் 1 2 3 and 4. சோ இங்க annexure 2 வந்து கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட் ஒன்னு தரீங்க. இதோ ஹாஃப் இயர்லி பேசிஸ். annexure 4ங்கிறதோ ஹாஃப் இயர்லி பேசிஸ் தான் தரீங்க. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இங்க கொடுக்கிறது இந்த லோன்ஸ் ரிலேட்டடா கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவா ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, சோ மொத்தம் 4 annexures இருக்கு. Continuing. Next I have to go for corporate governance in family business. Let me continue. We have this IFC, International Financial Corporation, where this is one of the institution of the World Bank Group.
அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா, இந்தியால மட்டும் இல்ல, ஏகப்பட்ட இது பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிசினஸும் கம்பெனியா மாறி இருக்கு. அண்ட் நம்ம இந்தியன் கல்ச்சர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஹவுஸ் பிசினஸ், ஃபேமிலி பிசினஸ் தான் வந்து நம்ம வந்து கம்பெனியாஸ் மாத்திருக்கோம். ஓகே, சோ நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்பானியோட வைஃப் வந்து புலியா சதுர்த்திக்கு எவ்வளவு பேருக்கு இன்விடேஷன் வச்சாங்கன்ட்டு இல்ல. ஏன்னா நம்மளோட பிசினஸே வந்து இங்க ஃபேமிலி மூலியமா அது ரிலேட் ஆகி வந்த பிசினஸ் தான். அது அவங்கதான் வந்து இந்த கார்பரேட் ஸ்ட்ரக்சரா மாத்திருக்காங்க. சோ கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் so family business ஓட definition IFC ஓட point of viewல it refers to a company where the voting is majority in the hands of the controlling family, even the founder who intended to pass the business on to the descendants. So ஒரு ஃபவுண்டர் இருக்காரு, அவரோட லீகல் டிசெண்டன்ஸ்க்கு அவங்க வந்து பாஸ் பண்ணிருப்பாரு. ஆனாலும் இது ஃபேமிலி பிசினஸ். இங்க நம்ம ஃபேமிலி பிசினஸ் ஆஃப் ஃபேமிலி பிசினஸ், ஃபேமிலி ஃபர்ம், ஃபேமிலி கம்பெனி, ஃபேமிலி ஓன்டு பிசினஸ், ஃபேமிலி ஓன்டு கம்பெனி, இல்லைன்னா ஃபேமிலி கண்ட்ரோல்டு கம்பெனி, இந்த மாதிரி என்ன டேர்ம்ஸ் வேணாலும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே? ஃபேமிலி பிசினஸ் கவர்னன்ஸ் ஹேண்ட்புக். ஓகே, ஃபேமிலி பிசினஸ் கவர்னன்ஸ் ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் இவங்க கொடுத்தாங்க. ஓகே, அவங்க ஒரு டிராஃப்ட கொடுத்தாங்க. இட்ஸ் டிராஃப்டட் பை IFC. Okay, it's drafted by IFC. இது ஆக்சுவலா இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. It was gathering so many important facts and elements on how we are going to develop a family business. So family business அவங்களோட ஹேண்ட்புக் படி பார்க்கலாம். இதுக்கு earlier பார்த்த டெஃபினேஷன் வந்து IFC டைரக்டா கொடுத்த டெஃபினேஷன். இங்க வந்து ஒரு ஹேண்ட்புக் வந்து டிராஃப்ட் பண்ணாங்க, அதுல கொடுத்த டெஃபினேஷன். ஃபேமிலி பிசினஸ்னா என்னது ஐடியா இருக்கா? ஃபேமிலி பிசினஸ் என்னது? இவங்க ஃபேமிலி பிசினஸ் என்னதுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றதுக்கு பதிலா அதோட நேச்சர் பாத்தீங்கன்னா, ரொம்ப பழங்காலத்துல வந்து நிறைய பேர் வந்து பிசினஸ் ஆர்கனைசேஷனை டாமினேட் பண்ணிட்டு இருந்தது ஃபேமிலி பிசினஸ் தான். ஓகே, நிறைய கண்ட்ரீஸ்ல ஃபேமிலி பிசினஸ் தான் வந்து மோர் தென் 70% ஆஃப் த ஓவரால் பிசினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே பிளே அ கீ ரோல் இன் த எக்கனாமிக் growth அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஸ்பெயின்ல எப்படி இருக்கு அண்ட் அதர் பிளேசஸ். So we have some examples of family business. இட்டாலியில இவங்க 3 பேருமே இருக்காங்க. சோ இதுல ஆக்சுவலா இது வந்து நேம்ஸ் தான் இருந்ததுன்னு சொல்லி அட்லீஸ்ட் நம்ம பிக்சரைஸ் பண்ணுவோம். நீங்க ரொம்ப சின்ன பசங்க எல்லாம் ஒன்னும் இல்ல, பட் ஸ்டில் எனக்கு வந்து நேமா பார்த்தா போர் அடிச்சது. சரி, எனக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். சோ அட்லீஸ்ட் யூ கேன் கெட் திஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் மைண்ட். அண்ட் பிரான்ஸ்ல இவங்க 2 பேர், இங்க 4 பேரு. தென் சவுத் கொரியால இவங்க 4 பேர் தானான்னு கேட்காதீங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ LG, Hyundai and Samsung. ஜெர்மனில BMW, Siemens. சோ இந்த நேம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், எங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஜப்பான்ல இவங்க 2 பேரு, USA Ford and Walmart. சோ இங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி பிசினஸ் தான். இதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் வந்து கான்ஃபிளிக்ஸ்ல போகும். என்னன்னா என்னது ஸ்பெசிபிக் கான்ஃபிளிக்ஸ் வரும். ஸ்பெசிபிக் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆன் கான்ஃபிளிக்ஸ். ஃபேமிலி ஓன்டு பிசினஸ் கம்பெனிஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்பெசிபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களோட நேச்சர் அண்ட் ஹவு த பிசினஸ் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்ட் ஹவு இட்ஸ் பீன் மேனேஜ்டு சொல்றதே ப்ராப்ளம் தான். ஹஃப் பிசினஸ் பத்தி நம்ம பேசினா ஃபேமிலி பிசினஸ் வந்துடும். ஹஃப் பிசினஸ் வந்து என்னன்னா நம்ம ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி மட்டும் பார்ப்போம். நீங்க வந்து ஓவராலா பாக்கணும். கம்பெனி க்ரோ ஆக ஆக நிறைய மெம்பர்ஸ் சேர சில்ட்ரன்ஸ் நிறைய. See, you know how your family business is formed. Even a children born to the family, it becomes member of your company, right? Member of the business. Grandchildren வந்துருவாங்க and so on, and they are incorporated in the family. And ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். And whenever the company is larger, yes, obviously the conflict will be greater. So it directly proportional. அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம்ஸும் கண்ணாபின்னா ரைஸ் ஆகும். அதனால ஒரு சில பேர் வந்து ஆண்டர்பிரனரா அவங்களுக்கு சில விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாம போக சான்சஸ் இருக்கு. அதனால ஃபேமிலி கம்பெனிஸ்ல வந்து ஜென்ரலாவே நிறைய கான்ஃபிளிக்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும் ஒரு ப்ராப்பர் கன்சல்டன்ட் அண்ட் லாயரோட. ஓகே, சம்டைம்ஸ் இந்த கான்ஃபிளிக்ஸ்னால நிறைய பேட் கான்சிக்வன்சஸ் வர சான்சஸ் இருக்கு. அதனால பிசினஸை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. So we have Mukesh Ambani and the family's business has been split. இதே வந்து கார்பரேட் கவர்னன்ஸ்ல அப்ளிகபிள் ஆகாமனா ஆகாது. சரி, நீங்க கார்பரேட் கவர்னன்ஸ் சொன்னீங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக, நீங்க ஃபேமிலி பிசினஸ் இருந்தா எப்படி இருந்தா என்ன, ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பண்றது. So the family factor brings along a different way of looking the company. அதோட ஸ்ட்ரென்த், அதோட வீக்னஸ் இதெல்லாமே பார்க்கணும். Family owned companies in India.
99% ஆஃப் த கார்பரேட் ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அவங்க ஃபேமிலி பிசினஸ் தான் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். குளோபலைஸ்டு லெவல்ல 70% சொன்னா இங்க வந்து நம்ம 90% கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். 99%. ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் டைரக்டர்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஜி இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் டைரக்டர்ஸ் அண்ட் அதர் டைரக்டர்ஸ் இங்க எல்லாமே வந்து ஃபேமிலி ஆர் they will related to the family. How the formation is being done, how the control and ownership is diluted, how the conflict of interest is managed, how the emotions are attached. இதெல்லாமே இருக்க கூடாது இல்ல. சம்டைம்ஸ் எமோஷனலா நீங்க டெசிஷன் எடுத்தீங்கன்னா எங்கேயாவது போய் மாட்டிப்பீங்க. நான் ஃபேமிலி டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் வந்து டிஃபங்க்ட் ஆயிடுவாங்க. ஓகே, சோ ஹவு ஃபார் they are going to manage that unity. ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து ஒரு சில கிளியர் கட் ரூல்ஸ் இருக்கணும். ஓகே, சக்சஷன் பிளானிங். இதுக்கு பிறகு வந்து பிசினஸ் வந்து வேற மாதிரி ரெண்டா டிவைட் ஆகுது. இப்ப அம்பானி ஃபேமிலி எல்லாம் பண்ற மாதிரி எப்படி டிவைட் ஆக போகுது? சியா திருபாய் அம்பானி வந்து 2 பசங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைக்கிறாரு. ஆனா அதுல ஒரு பையன் தானே முகேஷ் தானே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பையன் வந்து அப்படியே சுத்துறான், அவனுக்கு அசஸ் எல்லாம் போயிட்டா தானே ஆகுது. அப்போ ஒரு ஃபேமிலி வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு ஃபேமிலி வந்து கொஸ்டினபிள் ஆயிடுச்சு இல்ல. சோ இன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் மெனி ஹார்ட் கோர் ப்ரொஃபஷனல் அவாய்ட் ஒர்க்கிங். அது ஒரு ப்ராப்ளம். ஓகே, நிறைய பேர் வந்து ஃபேமிலி பிசினஸா வேண்டாங்க. ஏன்னா அவங்களோட அட்டாச்மெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. அண்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி ஆஃப் அ சீனியர் மெம்பர் வில் பி அஃபெக்டிங் த லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஏன்னா யூஸ்வலா அந்த ஃபவுண்டர் அவர் தான் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் இறந்துட்டாரு இல்ல அவருக்கு வந்து உடம்பு சரியாம போச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் எப்படி ரன் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் ரேஸ் ஆகும். இதெல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக் தானப்பா. ஓகே, சிஜி லிஸ்டட் ஃபேமிலி மேனேஜ் கம்பெனி. இப்ப இது இன்னொரு ப்ராப்ளம். ஒரு சில ஃபேமிலி பிசினஸ் லிஸ்டிங் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி கேசஸ்ல எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? சோ தட்ஸ் அபவுட் த பேசிக் இன்ட்ரோ ஹியர். சோ என்னென்ன இஷ்யூஸ் இதுல எமர்ஜ் ஆகலாம். ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் செப்பரேட் பண்றதே பெரிய விஷயம். ஆமா இல்ல, இதனால வந்து ஒரு சில ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இப்ப சொல்லிட்டு வரான்ல, பையன் அமெரிக்கால போய் எம்பிஏ முடிச்சுட்டு வந்தான். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ப்ரொமோட்டர்ஸ் ஆர் என்கரேஜிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஆர்கனைசேஷன். சோ எப்படி வந்து பண்ணலான்ட்டு more focused on compliances. ஏன்னா obviously ownership and management இப்ப இங்க வேற வேறன்னு இருக்கும் போது அவங்க ஓனர்ஷிப்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணும், மேனேஜ்மெண்ட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணும். Role and leadership clarity, how the owners are accepting the and honoring opinion of managers, and family, social and emotional issues are satisfied here. Yes, beautiful. தனி ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களோட இதை வந்து அவங்க சிஎஸ்ஆர் ஓட ஆக்டிவிட்டிஸ் எதெல்லாம் சிஎஸ்ஆர் எடுத்துக்கலாம் அண்ட் சிஎஸ்ஆர் ஓட ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வேல்யூவேட் பண்ண போறோம். சோ திஸ் இஸ் அபவுட் த ஹெட்டிங். பட் இதோட நம்ம அதிகமாவே பார்ப்போம். வாட் யூ மீன் பை சிஎஸ்ஆர்? நாம வச்சுக்கோங்க, ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் அ சொசைட்டி. இது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறோம், அந்த விஷயத்த வந்து நம்ம என்விரான்மெண்ட் திருப்பத்தோம். இட்ஸ் ஆல் கிவ் அண்ட் டேக், ரைட்? நம்ம ஒரு தரம் ஒண்ணு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நம்ம ஒண்ணு எடுத்துக்கணும்னா நம்ம தரத்துக்கு ரெடியா இருக்கணும். இது வந்து என்ன மாதிரியான ஒரு ராங் தாட்டோட இருந்ததுன்னா, ப்ராபப்ளி நம்ம எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு மரத்தை வெட்டணும்னா மரத்தை நட்டு வைக்கணும் அப்படி இருந்தது. இட்ஸ் நாட் த சேம். லைக் ஈவன் த கார்பரேட்ஸ், ஈவன் பீங் an artificial entity, they also have the responsibility towards the society. ஓகே, இன்னும் சொல்ல போனா they should be more responsible. ஏன்னா நான் எனக்காக யோசிப்பேன், என் ஃபேமிலிக்காக யோசிப்பேன், என்ன சுத்தி இருக்கவங்களுக்காக யோசிப்பேன். ஆனா ஒரு கம்பெனி வந்து ஆப்வியஸ்லி அவங்க பணம் கொடுக்கறதுக்காக யோசிக்கிறதா இருந்தாலும் சொசைட்டி கிட்ட என்ன பொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ even the corporates have the responsibility towards the society ங்கிற டேர்ம் தான் இந்த CSR, corporate social responsibility. So it's a commitment of the business enterprise. It can be of any business enterprise to do a responsive business, பாருங்க, responsive business, and contribute to the society directly or indirectly to make a positive and well-being of the society, particularly the less privileged people of India. பாருங்க, நிறைய விஷயம் யாருக்கு போய் சேரவே மாட்டேங்குது. In that point of view, it's based on concern, care and share principle. Okay, business or society interface குள்ள வரணும். Okay, probably you can go for the start work. ஒரு பிசினஸ் நம்ம கிரியேட் பண்ணனால டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஒருத்தவங்க இது ஆக்சுவலா வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். நான் சம்பாதிக்கிறேன், அதனால ஒரு சில விஷயங்களை வாங்குறேன், டிமாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த டிமாண்ட் கிரியேட் ஆகுறதுனால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகுது.
ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திரும்ப நான் நிறைய வாங்குறேன் பாருங்க, அப்படியே சுத்தி 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 வந்துட்டு இருக்கும். ஓகே, இட் நாட் ஸ்டாப், இட் வில் கோ இன்ஃபினிட்லி டவுன் 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 டவுன். ஓகே, so that's about this chart is about talking a cycle. Various factors are involved. So probably நீங்க land of factors சொல்லிட்டு land of production, sorry, factors of production பேசிருப்பீங்க, land, labor, இதெல்லாமே ஞாபகம் இருக்கா? So this is being done or said by a quote by Philip Kotler. We sell goods and services in the society, in the market. அப்போ சொசைட்டினால டிமாண்ட்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? there cannot be any production, sale or service without this demand. அப்ப டிமாண்ட் கிரியேட் ஆகணும், அப்படியே சுத்தி வரும். இந்த ஒரு ஐடியல் சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க so that they are included with the welfare of the people. So what do you mean by social responsibility? It's an attempt to meet the economic, not only economic, ethical and also the legal demands of the society. சொசைட்டின்னு சொன்னா வெறும் சொசைட்டி இருக்க முடியாது, ஒரு பிசினஸோட எக்ஸ்டென்ஷனா தான் இருக்க முடியும். So in that sense, no business can sustain in the long run ignoring social values. So you cannot ignore anything. Okay, the responsibility which the corporate enterprises accepts will be for social side, will be for economical side, and not only that, will be for the environmental side also. And now வச்சுக்கோங்க, இங்க வந்து நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக பண்ணல, உங்க எம்ப்ளாயிஸ்க்காக பண்ணல, கம்ப்ளீட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக பண்றீங்க. ஸோ எம்ப்ளாயிஸ், கன்சியூமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், சிவில் சொசைட்டி குரூப்ஸ், கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், communities and societies at large. ஓகே, அப்ப அல்டிமேட்டா நீங்க உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு நினைச்சா சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுவும் ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸும் ஒவ்வொன்னு எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பண்ணீங்கன்னா இன்னொரு விஷயம் இன்னொருத்தருக்கு அட்வான்ஸா அமையும். அப்ப அதெல்லாம் பார்த்து பார்த்து தானே பண்ணும். பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இது. ஸோ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பண்றது எல்லாம் நார்மல் லைன்ஸ் பார்ப்போம். And there is one another thought, it's a myth னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா பாவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இங்க நம்ம இதற்கு பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு என்னது அண்டர் பிரிவிலேஜ் பீப்புளுக்காக வரணும். பாவம் அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல. ஓகே, ட்ரெஸ் வாங்கி தரலாம், பாவம் தானே. சாப்பிடறதே இல்ல, 3 வேளை சாப்பிடணும். அவன் ஒரு வேளை கூட சாப்பிடறது இல்ல, 2 நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுறான். அவனுக்கு சாப்பாடு வாங்கி தர பாவம் இல்ல அப்படின்னு நினைக்கிறது இல்ல. CSR is not a philanthropic activity. அப்ப CSRனா என்னது? நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க, அந்த கடமை நிறைவேற்றுங்க, பாவா பாக்காதீங்க. நீங்க பாருங்க, உங்களுக்காக ஏதோ ஒண்ணு உங்க வீட்டுல இருந்திருக்காங்க, அதனால நீங்க என்ஜாய் பண்றீங்க. It is now universally accepted that corporate social responsibility is not a standalone one ad hoc philanthropic activity. So it's not only just philanthropic activity. It's however closely related and integrated and aligned with business goals. உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க, உங்க ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க, ஆபரேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டாக் அபவுட் அருண் ஐஸ்கிரீம்ஸ், ஹட்சனோட ப்ராடக்ட் தானே அருண் ஐஸ்கிரீம்ஸ். அவன் வந்து என்ன பண்றான்னா, டெய்லி வந்து மில்க கலெக்ட் பண்றான். ஓகே, மில்க் எங்க இருந்து கலெக்ட் பண்றான்? ஃபார்மர்ஸ் கிட்ட தான் கலெக்ட் பண்ணுவான். மாட்டுல இருந்து தானே வருது கவுஸ் மில்க். மில்க கலெக்ட் பண்றான், மாட்டுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்றான். அப்போ இந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுனால ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது, சப்போர்ட் கிடைக்குது, உங்க பிசினஸும் க்ரோ ஆகுது. அந்த மாதிரி பண்றதுதான். பாவங்க அவங்க மாட்டை வச்சு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றது இல்ல. அப்படின்னு பண்ணா அது பிலான்த்ரோபிக் ஆக்டிவிட்டி. மாடு நல்லா இருக்கணும், பட் அதுக்கு மாடுக்கு ஃபீடிங் எல்லாமே. ஏன்னா நீங்க மாட்டோட பால் வாங்குனீங்கன்னா சும்மா வாங்கல. ஓகே, நான் ஹட்சனை பத்தி பேசிட்டு இருக்கேன். மாட்டோட பால் வாங்குனீங்கன்னா பணம் கொடுத்து தான் வாங்குறீங்க, பட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்கும் போது அது வந்து பிலான்த்ரோபிக் ஆக்டிவிட்டி விட உங்க பிசினஸ் கோலோட மிக்ஸ் ஆகுதுல்ல, உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட மிக்ஸ் ஆகுதுல்ல. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த குளம் வெட்டி கொடுத்துருக்காங்க, ரோடு கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரிஸ் எல்லாம் போறதுக்கு ரோடு போடும் போது அவங்க ஊருக்கு ரோடு போட்டு கொடுப்பாங்க, குளம் வெட்டி தருவாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இன்டர்நேஷனல் சினாரியோல பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த ஹியூமன் ஒர்க்கிங் குரூப். எங்களோட குளோபல் டிஸ்கிரிமினேஷனோட எங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி கொண்டு வரதா எங்களோட மெயின் டாஸ்கா இருந்தது. இங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸையும் என்கரேஜ் பண்ணி ஒரு நேஷனல் ஆக்ஷன் பிளான கொண்டு வந்தாங்க. சோ ஈவன் த ஸ்டேட்ஸ் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நமக்கு கிரியேட் ஆச்சுப்பா 2015ல. SDGன்னு சொல்லுவோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDGன்னு சொல்லுவோம். என்னென்ன மாதிரியான டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணோம், என்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, எப்படி ஃபாலோ அப் பண்றது, என்ன ரிவ்யூ மெக்கானிசம்ஸ் இருக்கு, எப்படி ரிவ்யூ பண்றதுக்கு, அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட பிசினஸோட ரோல் வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்றது. Paris Agreement on Climate Change was also talking about climate change particularly.
இது வந்து 2015ல இந்த யுஎன்எஃப்சிசின்னு சொல்லுவோம், யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். They have committed to take steps to combat climate change. ஏன்னா எக்கச்சக்கமா வெயில் அடிக்குதுல்ல இப்போ. நல்ல வின்டர் சீசன்ல வெயில் கொளுத்துது, நல்ல வெயில் சீசன்ல மழை கொட்டுது. ஓகே பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் கண்ணாபின்னா அஃபெக்ட் ஆகுது. சிஎஸ்ஆர் இன் இந்தியா பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் புதுசெல்லாம் இல்ல. அந்த பீரியட்லயே வந்து அந்த காலத்துல ஸ்கூல்ல கட்டி கொடுத்தாங்க இல்லையா. இந்த ஜமீன்தார்ஸ் எல்லாம் இருக்கும் போது, ஜமீன்தாரி சிஸ்டம் எல்லாம் இருக்கும் போது, அவங்க ஒரு லேண்ட், அவங்க கிட்ட ஒரு சொத்து இருக்குன்னா அதுல ஒரு பார்ட் சொத்தை வந்து கோயிலுக்கு எழுதி வச்சிருவாங்க, ஒரு பார்ட் சொத்தை வந்து ஸ்கூல் கட்டிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் வந்து அந்த பீரியட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பிசினஸோட சேர்த்து அவங்க ஊரையே வளர வச்சாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து புதுசா அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா நாங்க ஏற்கனவே பழங்காலத்து தீமா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஸ்கூல் கட்டுறது, மெடிக்கல் யூனிட்ட கட்டுறது. ஓகே, ஒரு சில ஃபேமிலிஸ் எல்லாம் அவங்க வீட்டுல யாராவது ஒரு பையனை எல்லாம் பொண்ணை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சு ஹாஸ்பிட்டல் கட்டி அவங்க ஊர்லயே டாக்டர் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. என்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல்லே இருக்காது. நேஷனல் வாலண்டரி கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்கப்பா. ஓகே, இப்ப பாருங்க, இயர் 2011ல இட்ஸ் a guideline released by MCA, Government of India, National Voluntary Guidelines on Social, Environmental and Economic Responsibilities of Business. இதுல பிசினஸ் கண்டக்ட் பண்றது மட்டும் வேலை இல்ல, என்ன மாதிரியான கைடன்ஸ் தேவைப்படுது பிசினஸ் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளா கண்டக்ட் பண்றது. சோ ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் கான்டாக்டுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த நேஷனல் கைட்லைன்ஸ் ஆன் ரெஸ்பான்சிபிள் கான்டாக்ட் ஆஃப் பிசினஸ், NGRBCன்னு சொல்லுவோம். இதை ரிவைஸ் பண்ணி 2011 இருந்து 2015க்கு அப்டேட் பண்றாங்க. 2011ல நேஷனல் வாலண்டரி கைட்லைன்ஸ் மட்டும் வந்தது. அதுக்கு பிறகு 2015ல NGRBC வருது. இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் UN இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி. சோ இதெல்லாமே பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் டிசைன் பண்ணும் அண்ட் ஹவு த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஹேஸ் டு பி கேரிட் அவுட். இதோட பிரைமரி ரேஷன் பாத்தீங்கன்னா கீ நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டெவலப்ஸ் வந்து கேப்சர் பண்றதா மெயினா இருக்கும். இஸ் இட் ஓகே? So what are the key drivers here? Some of the key drivers are given below. UN guiding principles for business and human rights. Okay. 2011ல யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அவங்க வந்து இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் பிசினஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்க்காக. சோ நமக்கு தெரியும் இல்லையா, ப்ரொடெக்ட், ரெஸ்பெக்ட் அண்ட் ரெமிடி. சோ ப்ராபப்ளி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு இருக்குல்ல, அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். இன்கேஸ் வந்து அந்த இதுல வந்து ப்ராடக்ட்ல வந்து ஏதாவது டிஃபெக்ட் ஆர் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் வந்துச்சுன்னா நீங்க கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலான்ட்டு. அப்ப என்ன ரெமிடிங்க இருக்கு? இது கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாங்க. ஓகே, சோ இந்த ரெகக்னிஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்டோட எக்ஸிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ்ல ஒன்னா சேர்ந்துச்சு. And how the business enterprises are required to treat and what are the effective remedies they are. Agreement வந்து கொஞ்சம் amend பண்ணிச்சு. Top 100 listed companiesக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில mandates கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த mandates வந்து எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா நேஷனல் வாலண்டரி கைட்லைன்ஸ் அண்ட் செபியோட இதை வச்சு இருந்தது. அது பிறகு டாப் 500 லிஸ்டட் கம்பெனிஸ்க்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதுல வந்து சிஎஸ்ஆர்ங்கிற இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்தது. சிஎஸ்ஆரோட இனிஷியேட்டிவ்ஸ் ஈவன் அப்ளிகபிலிட்டி வந்து எல்லா பிசினஸ்க்கும் irrespective whether the ownership or size, sector, structure, location அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஓகே, all businesses investing and operating in India including the foreign multinational companies will follow these guidelines. So 12 guidelines கொண்டு வராங்க. நேஷனல் கைட்லைன்ஸ் ஆன் தி NGRBC, நேஷனல் கைட்லைன்ஸ் ஆன் ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் கான்டக்ட்னு சொல்லி 12 கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க. இது வந்து ஒரு வாட்டி வந்தது இல்ல, they have been reiterated for many times. மாத்தி how the business could be encouraged and how they are going to follow the guidelines. It's not only just following the guidelines, அது தவிர encourage and எப்படி சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா இந்த ஸ்பெசிபிக் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கணும், ஒவ்வொரு பிரின்சிபல் 12 பிரின்சிபல்ஸ் சொல்றோம் இல்லையா, 12 பிரின்சிபல்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா, ஒவ்வொரு பிரின்சிபல்ஸும் எப்படி இருக்கணும் அந்த பேசிஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் 2 சாப்டர்ஸ் அண்ட் ஒரு சில செட் ஆஃப் அனெக்ஷன்ஸும் வந்தது. இதுல கனெக்டட் கோர் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரின்சிபலையும் வந்து எப்படி நம்ம ஆபரேஷனலைஸ் பண்றது, இதான் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல ஒவ்வொருமே எப்படி ஆபரேஷனலைஸ் பண்றது, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த அனெக்ஷன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம MSME, ஸோ மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட அடாப்ஷன் எப்படி இருக்கும். சோ இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் BRRF சொல்லிட்டு அப்டேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க. ஓகே,
So இது ஒரு internal tool for companies தான் இருந்தது. Internal tool for companies. How they're going to conduct the business, how they're going to identify the opportunities and other things. Is it okay? Next, let us go for the heading on sustainability reporting. So, ஒவ்வொரு annual business report இதான் ABR நம்ம பார்த்தது. ஒவ்வொரு annual business reportலயே அவங்க தரணும். It's made compulsory by SBI. Sorry, not SBI, sorry, SEBI. National guidelines on responsible business, 9 principles are thematic pillars on நம்ம treat பண்ணோம். 9 principles, okay? 9 principles. ஒவ்வொரு பிரின்சிபிளையும் ஒரு ஸ்டேட்மெண்டா ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த பிரின்சிபல் அண்ட் பிரீஃப் டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ண பிறகு ஒரு எதுக்காக இந்த பிரின்சிபல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எசென்சியல் கிளியர் ஐடியா வரும். ஈச் பிரின்சிபல் இஸ் அக்கம்பனிட் பை கோர் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ. இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து கைட்லைன்ஸ் பிசினஸ் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கோட அனெக்ஷர் 3ல ஒன்னொன்னு டிரைவ் பண்ணியது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொன்றும் இன்டர்டிபெண்டன்ட், இட்ஸ் நாட் தனித்தனி, interdependent, interrelated, non-divisible, and businesses are urged to address them holistically. So, genuine பண்ணணும். So, annexure 1ல வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி இதெல்லாமே இருக்கும்னு பாத்தீங்கன்னா, caste, creed, sex, race, ethnicity, age, color, religion, disability, socio-economic status, sexual orientation எல்லாமே எல்லா ஆங்கிலும் பேசிருப்பாங்க. Not specifically mentioned in principles and core elements. இது வந்து எங்க மேம் ஜெண்டர் பேசிஸ் சொல்லலையே, ஏஜ் பேசிஸ் சொல்லலையே, அப்படியெல்லாம் இல்ல. இஸ் நாட் ஸ்பெசிபிகலி மென்ஷன். பட் நார்மலா இந்த சென்சிட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த பிரின்சிபிள்ஸ் தான் நீங்க அடாப்ட் பண்ணணும்னு அர்த்தம். பியூட்டிஃபுல் இல்ல? சோ இந்த அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டியே பாத்தீங்கன்னா எதுக்காக நம்ம இதை பார்த்துட்டு கார்பரேட் கவர்னன்ஸ் தானே, ஹையஸ்ட் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிறது தான். So we'll go for this national guidelines, 9 thematic principles. So இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்துட்டோம். அதே தான் more or less repetitions இருக்கும். So what are these 9 thematic principles? டோட்டலா 9 principles இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பிரின்சிபிளையும் நம்ம பார்க்கணும். So அந்த பிரின்சிபிளோட மெத்தட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஸ்டேட்மெண்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஒரு கிளாஸ் பாஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் கீவேர்ட்ஸ். In a manner that is ethical, transparent and accountable. இதோட corporate governance இதோட டிஸ்கிரிப்ஷன் இப்ப பார்க்கணும். எத்திக்கல் பிஹேவியர் இருக்கணும் எல்லா ஆபரேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ்ல. இதுதான் பேசிக்கான விஷயங்கள் ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு. பிசினஸஸ் வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த சொசைட்டியா மாறி இருக்கு. அப்போ எவ்வளவு தூரம் அவங்க அக்கௌண்டபிளா இருக்கணும்ல, வித் ரெஸ்பெக்ட் டு disclosures எல்லாம் எவ்வளவு தூரம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. So in that way had to discuss. Next one, the business should provide goods and service in a manner that is sustainable and safe. Safe environment create பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அல்டிமேட்டா வந்து ஏதோ ஒரு வகையில எக்கனாமியோட கான்ஸ்டன்டா டச்ல இருக்கிறவங்க. So sustainable and safety products கொடுக்கணுங்கிறதுக்காக, so safety and resource efficiency ஓட அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும். How they are creating the value, how they are impact have on the adverse environment. This principle encourages business to understand every material sustainability issues across their product life cycle and value chain. Businesses should create and promote the well-being of all the employees. பாருங்க, எம்ப்ளாயிஸ் ஓட ரோல் தான் பிரின்சிபல் 3A. இதுக்கு பிறகுதான் ஸ்டேக் ஹோல்டர்ஸே வருவாங்க. அப்போ பிரின்சிபல் இது என்ன பர்டிகுலர் ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுமானா, ஆர்டர்ல ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆனா பிரின்சிபல் 3 வந்து முதல்ல போட்டு பிரின்சிபல் 4 பிறகு போட்டிருக்காங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒவ்வொரு பாலிசிஸ் அண்ட் பிராக்டிசஸ் வந்து நீங்க என்க்ளோஸ் பண்ணும்போது அதுல ஈக்விட்டி, டிக்னிட்டி இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும், வெல்பீயிங் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் டீசன்ட் ஒர்க் ஃபார் எவ்ரி எம்ப்ளாயி. தட்ஸ் ரியலி கிரியேட்டிங் அ வேல்யூ செயின். இதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, businesses should respect the interest and they should be responsive to all the stakeholders. So இதை நம்ம யூஸ்வலா பாக்குறது தான் அல்ல. With respect to stakeholders பார்த்தா எல்லாருமே வரும். Being investors or whomever it is, how the business is affecting the natural resources, how they are affecting the habitats, communities, environment, how this principle is bringing into light னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிற பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணணும், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எல்லாம் மிட்டிகேட் பண்ணணும், எல்லாம் மினிமைஸ் பண்ணணும். Then principle number 5, businesses should respect and promote human rights. ஆமா,
பிரின்சிபல் 3ல வந்து எம்ப்ளாயிஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணும், பிரின்சிபல் 4 வந்து நம்ம எல்லாருக்கும் பாக்குறோம். இங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் இருக்குல்லங்க, இதுல என்ன மேம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்க. ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து மோனோபாலி ஸ்டேட்டஸ் வந்து ஏன் இருக்குல்ல இல்ல மோனோபாலிங்கிறது வந்து கவர்மெண்ட் மட்டும் ஏன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு, இல்ல கவர்மெண்ட் மட்டும் ஏன் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காது பிசினஸ் வந்து நாங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்றோமோ அதுதான் நீங்க வாங்கணும், அதுதான் வந்து பப்ளிக் வாங்கணும். அப்படி இல்ல, கஸ்டமரோட நீட் என்னவோ அதுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ஹியூமன் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதை வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறதா கண்டென்ட். So the human rights are considered inherent, inalienable, and it's interrelated, interdependent, and indivisible. Okay. So this principle is inspired and informed and guided by Constitution of India. Nasonnalla, Constitution of India. Principle 6. Respect and make efforts to protect and restore the environment. Beautiful, like pollution, biodiversity, conservation, sustainable use of natural resources, and how they are encouraging the firms to adopt these environmental practices. அதுக்குன்னு precautionary principles என்ன எடுக்கிறாங்க, ஆக்ட் ஏகப்பட்ட ஆக்ட் இருக்கு. Principle 7. While the business is engaging in influencing public and regulatory policy, they should do in such a manner it is responsible and transparent. அல்டிமேட்டா கார்ப்பரேட் கவர்னன்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். அப்ப அது வரணும் இல்லையா? அப்ப என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நேஷனல் இன்டர்நேஷனல் லெஜிஸ்லேட்டிவ்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பிசினஸோட லெஜிட்டிமேசி எப்படி இருக்கு, ஹவ் யூ ஆர் என்கேஜிங் வித் தி கவர்மெண்ட்ஸ், என்ன மாதிரியான பப்ளிக் பாலிசி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாமே பார்க்கணும். Principle 8. Businesses should promote inclusive growth and equitable development. நான் வச்சுக்கோங்க, உங்க growth மட்டும் இல்ல, எக்கனாமியோட growth இன்வால்வ் ஆகுங்க. நீங்க மட்டும் இன்வால்வ் ஆகி என்ன பண்றது? There's a thought where you grow, also the surroundings along with you grow. நீங்க உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு 4 பேர் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ உங்க பிசினஸ் க்ரோ பண்ணும்போது 4 பேர் பதிலா 10 பேர் வேலை பண்ண வைக்கணும். நான் எனக்கு 10 பேரை வேலை வாங்கணும், நான் ஒரு மிஷினை வாங்கி போடுறேன். ஒன்னும் இல்ல, ஒரு காஃபி போடணும். ஓகே, என்ன பண்றது, ஒரு குக்க போடலாம், காஃபி போட்டு தருவாங்க. அப்ப என்ன பண்றது, காஃபி போடுறதுக்கு ஆள் இல்ல, ஒரு மிஷினை வாங்கி போடலாம், காஃபி போட வேலை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வேலை கிடைக்கும்? கிடைக்காது இல்ல. ஓகே, இல்ல மேம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பீரியட்ல 1000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் முன்னால 1000 எம்ப்ளாயிஸ் இருக்கணும், 20 பேர் 30 பேர் இருந்தாலும் அங்க ஒரு காஃபி மிஷின் இருக்குல்ல. ஏன் இருக்குல்ல. So what they say here is growth and equitable development throughout இருக்கணும். ஒரு சைட்ல அவாய்ட் பண்ண முடியாதுதான். இந்த இடத்துல இங்க டிஸ்கிரிப்ஷன்ல எதை மென்ஷன் பண்றாங்க, எதுக்காக இந்த தீம் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ், கவர்மெண்ட் ஏஜென்சி, சிவில் சொசைட்டி, இதெல்லாம் தான் எங்களோட டெவலப்மெண்ட் அஜெண்டால இருக்கு. So it's not one thing grows, it grows along with other things. Then comes here the last principle number 9. Businesses should engage with and provide value to their customers in responsible manner. You should give the freedom to them. You cannot compel a person, you cannot compel a customer to buy this goods, to hire the service. Appo how they are going to use the goods, avங்களோட choice, அதை யூஸ் பண்ணி வாங்கட்டும், services etc. and other safer provide பண்ண சொல்லிட்டு நம்ம principle 1ல பார்த்தோம். So that's about the last principle number 9. Okay, so next we have to go for CSR பத்தி பேசும்போது கார்ப்பரேட் சோஷியல் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுங்கிறத என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஷெட்யூல் 7 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. CSR touches upon social issues. So weaker sectionsக்கு வந்து empowerment provide பண்றது, empower பண்றது, welfare of the employees, holistic development of backward regions and others so on. Okay, இதுல பாத்தீங்கன்னா philanthropic activity இல்ல, at the same time நீங்க you have to grow along with the business. அதனால ஒரு சில philanthropic activities, social welfare activities இதெல்லாமே வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதை பேஸ் பண்ணி இருக்கும். எஜுகேஷன், ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட், இது மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடா போகலாம். ஏன்னா எதெல்லாமே வந்து கம்பெனிஸோட புவர் இல்லைன்னா டவுன் ரோடன்னு இல்ல ஒரு சில நீடி பீப்புளுக்கு வந்து என்ன தேவையோ அதை பண்ணிக்கலாம். ஹோலிஸ்டிக் அப்ரோச்சோட பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா shall not be considered now. உங்க ப்ராடக்ட் ஆஃப் சர்வீசஸ் அட்வர்டைஸ் பண்றதுங்கிற ஒரே இன்டென்ஷனோட பண்ணீங்கன்னா அது வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இல்ல. கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் அண்ட் கவர்மெண்டோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இல்ல. ஆஸ் பர் த லா
as per the regulation, as per the government order, you have to proceed. அதே எப்படி CSR ஆகும்? ஓகே. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயிஸ் ஃபேமிலி பெனிஃபிட் டைரக்டா இன்டைரக்டா வருது. எம்ப்ளாயிஸ் நம்ம இது பண்ணாங்க அது பண்ணாங்க, அப்ப நீங்க வளர்ந்தீங்க, எம்ப்ளாயிஸ் வளர்ந்தாங்க, சொசைட்டி எங்க வளர்ந்துச்சு? வளரல. அப்போ அது வந்து வராது. Anything done in physical environment to facilitate production and distribution of goods வராது. Contribution to political parties or political purpose வராது. Okay. Steps in CSR implementation, trust area. ஒரு broad list வந்து ஃபார்ம் பண்ணி உங்க கம்பெனிக்கு எது வந்து பெட்டரா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுது. So company can spend money in diverse area also. It's not one particular area. Diverse area எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த ப்ராடக்ட் வந்து சூட்டபிளா இருக்கும். ஸோ பிரைமரி ஸ்கூல் ரன் பண்ணலாமா, வாட் எவர் இட் இஸ், இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ரிப்பேர் ஆஃப் தி பில்டிங் பண்ணி தரலாமா, புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா, மீல்ஸ் கொண்டு பே பண்ணலாமா, டிபெண்ட்ஸ் இல்லையா. எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ப்ரொவைடிங் திங். ப்ரொவைடிங் ஃபுட் இஸ் ஆல்சோ எஜுகேஷன். ப்ரொவைடிங் ட்ரெஸ் இஸ் ஆல்சோ எஜுகேஷன். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவாலுவேட் பண்றதுல இஷ்யூஸ் வரலாம், இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இஷ்யூஸ் வரலாம், மானிட்டர் பண்றதுல இஷ்யூஸ் வரலாம், இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இதனால கான்சிக்வன்சஸ் இருக்கு இல்லையா, அதோட இம்பாக்ட் இருக்கலாம். ஓகே. கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் எப்போ கம்பெனி வந்து இதை டிசைட் பண்ணலாம் நினைக்குதோ, கம்பெனி தனியா பண்ணலாம், இல்லைன்னா மிச்ச கம்பெனிஸோட சேர்ந்து பண்ணலாம், இல்லைன்னா கவர்மெண்டோட பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம், பிபிபி மாடல் அதுல பண்ணலாம், இல்ல அதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்க மூலியமா பண்ணலாம். ஓகே. ஸ்பெஷலைஸ்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, எலெக்டட் லோக்கல் பாடிஸ் இருக்காங்க, லைக் பஞ்சாயத்து, வாலண்டரி ஏஜென்சிஸ், அகாடமிக் ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட், மிஷன்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ ஹெட் ஷுட் பி கேபிட்டல் ஹியர். ஏன் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணா இது SHGனே போடுவாங்க. லைக் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், ஆட்டானமஸ் ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ சமிதிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க மூலியமா வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது எவாலுவேட் பண்றது 2 ஃபேஸ். ஓகே, 2 ஃபேஸ். இத வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்கு முன்னாடி எவாலுவேட் பண்றாங்க. இதுக்கு பேர் வந்து டியூ டிலிஜென்ஸ் சொல்லுவோம். ஸோ ஷார்ட் லேட்டிங் பண்ணி இதுக்கு எவ்வளவு தேவைப்படுது என்னன்னு சொல்லிட்டு பட்ஜெட் எல்லாம் போட்டு பண்றது. ஸோ நேச்சர், காஸ்ட், ஏதாவது வேற ஏதாவது ப்ராஜெக்டோட இது லிங்க் ஆயிருக்கா, இல்லைன்னா கொலாபரேட் பண்ண முடியுமா, இதோட பெனிஃபிஷரிஸ் யாரு, ஸோ கம்ப்ளீட்டா டிசைன் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி, பினான்சியல் ஃபீஸபிலிட்டி, டெக்னிக்கலி இது பாசிபிளா, நம்மளால வந்து இந்த பட்ஜெட்ல பண்ண முடியுமா, இம்ப்ளிமெண்டேஷன் டைம் எவ்வளவு ஆகும், இம்பாக்ட் வந்து மெஷரபிள் இம்பாக்ட் ஏன்னா தெரியணும்ல, அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு மானிட்டர் திஸ் ஒன். எப்படி இது எவாலுவேட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ லைன் பை லைன் போகல, ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும்ட்டு. இதே வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி மூலமா இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் பை தெம், அண்ட் தேவைப்பட்டுனா கன்சல்டேஷன் எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ண பிறகு இது வந்து நீங்க சிஎஸ்ஆர் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணிருப்பீங்களா, ஃபார்ம் பண்ணணும். சிஎஸ்ஆர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுறது நம்ம பார்க்கலாம். எல்லா கமிட்டிஸ்க்கும் அப்ளிகபிள் இல்ல, எல்லா கம்பெனிஸ்க்கும். சிஎஸ்ஆர் அப்ளிகபிள்னா இது கம்ப்ளீட்டா ஒரு மேண்டேட்டரி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அண்ட் எக்ஸெட்ரா. சரி, ஓகே, கண்டினியூவிங். அண்ட் இது வந்து போர்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். சிஎஸ்ஆர் கமிட்டி ஓகேன்னு சொல்லிச்சுன்னா போர்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குவாங்க. அண்ட் ஒரு யாரோட நீங்க பண்ண போறீங்க, நீங்களே இண்டிவிஜுவலா பண்ண போறீங்க, ஆனா ஸ்பெஷலைஸ் ஏஜென்சிஸ் மூலமா பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் MOU என்டர் ஆகுற மாதிரி. இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே? தென் இதெல்லாமே முடிச்சிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் ஒன்று தேவைப்படும். The agency will inform the company. நிறைய லார்ஜ் கம்பெனிஸ், இப்ப நம்ம அருண் ஐஸ்கிரீம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகே, நிறைய லார்ஜ் கம்பெனிஸ் அவங்க டைரக்டாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட சிஎஸ்ஆர் பட்ஜெட்ல வருது. ஆக்சுவலா சிஎஸ்ஆர் பட்ஜெட்னா எவ்வளவுனா 2% ஆஃப் ஆவரேஜ் டர்ன் ஓவர் பார்ப்பாங்க. ஓகே, அப்போ பெரிய கம்பெனிஸ்னா டர்ன் ஓவர் நிறைய இருக்கும். ஆவரேஜ் டர்ன் ஓவர் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் பார்க்கும்போது அதிகமா இருக்கும். அதுல 2% பெரிய அமௌண்ட் இருக்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற மேன் பவரே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈஸியா அவங்களால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். செப்பரேட் வெல் ஆர்கனைஸ் சிஎஸ்ஆர் டிபார்ட்மெண்டே ஒன்று மெயின்டைன் பண்ணிடும். பெரிய கம்பெனிஸா இருந்தது, சின்ன கம்பெனிஸ் கொஞ்சம் கஷ்டம் இல்ல. என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, இட்ஸ் பிளெக்சிபிள், லைக் ஸ்மால் டெசிஷன்ஸ் ஆல்சோ ஆர் டேக்கன் பை த கம்பெனி. சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தணுமா ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். பெட்டர் சூப்பர்விஷன், குவிக் டெசிஷன் மேக்கிங். ஓகே, less coordination and no coordination with third parties ஓட கம்பேர் பண்ணும்போது, and cost wise less. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே, let me go for disadvantages. மேன் பவர் இன்வால்வ்மெண்ட். ஓகே, நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம ஓட்டிலாம் நினைப்போம், ஆனா நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க பாருங்களேன். லேக் ஆஃப் டொமைன் நாலேஜ். நம்ம வந்து அவங்களை அப்பாயிண்ட் பண்ணும் போது அந்த ஏரியால
எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்க போறோமோ அங்க வந்து நம்ம டிசைன் பண்றோம். பட் இங்க வந்து அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியோட டொமைன் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏடிஜி பெனிஃபிட் வராது நம்மளே பண்ணா. பயாஸ்டா இருக்கும், விச் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் லைக் எரர் பேஸ்ட் போயிடும். கரெக்ஷன் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தாலும் ப்ராப்பரா டிஃபைன் ஆயிருக்காது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து அன்டாக்குமெண்டட் ஆயிரும். லோக்கல் ஏரியா நாலேஜ் அண்ட் லாங்குவேஜ் தெரியாம போகலாம். அண்ட் adequate மானிட்டரிங் வந்து இல்லாம போகலாம். So that's one thing here. Third party implementation. The implementation will be done by the specialized agencies. So நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அடிஷனல் பாராமீட்டர்ஸ் இதுல என்ன இருக்குன்னா, ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணும், ப்ராஜெக்ட் சைட்டோட இன்ஸ்பெக்ஷன், ட்ராக் ரெக்கார்டோட ஆர்கனைசேஷன் பார்க்கணும், இது வரைக்கும் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்களா, பெனிஃபிஷரியோட ஃபீட்பேக் பார்க்கணும், ஸ்பான்சர்ஸோட ஃபீட்பேக் பார்க்கணும். ஓகே, சோ திஸ் இஸ் த தேர்ட் பார்ட்டி. நான் கொடுக்குற மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் கொடுத்துருப்பான். ஓகே, சோ இது மூலமா ஒரு கிராமமே வந்து பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கணும். இவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக், பெனிஃபிஷரி ஃபீட்பேக். என்னோட கம்பெனி இன்வால்வ் ஆகும் போது இந்த கம்பெனி கிட்ட வந்து நீங்க இதுல கொடுத்தீங்களே அவங்க சைட்ல ஏதாவது ஃபீட்பேக். இன்டர்வியூ ஆஃப் த பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் அதெல்லாமே பார்க்கணும். என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இருக்கும் அவங்க சைட்ல, பெட்டர் சூப்பர்விஷன் இருக்கும், ஏன்னா அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க, அன்பயாஸா இருக்கும், சிங்கிள் பாயிண்ட் கோஆர்டினேஷன். ஓகே, அண்ட் the cost will be negotiable. Whereas in the case of ஏன்னா அவங்க நிறைய பெரிய விஷயம் பண்ணும்போது, ஆக்சுவலா இதுல இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இந்த லார்ஜ் கம்பெனிஸும் பண்றாங்க. இப்போ இவங்க வந்து they will take care of this village improvisation வச்சுக்கலாம். இந்த கம்பெனில வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வருது, இந்த கம்பெனி 10 லட்சம், இந்த கம்பெனி 10 லட்சம், இந்த கம்பெனி 40 லட்சம் ரூபாய் வச்சு ஒரு வில்லேஜ மேனேஜ் பண்ணும். இதே நான் மட்டும் பண்ணணும் 10 லட்சம் ரூபாய்க்கு வில்லேஜோட இம்ப்ரூவைசேஷன் பண்ணது கஷ்டம் இல்ல. அப்ப இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்தா 40 லட்சம் ரூபாய் வரும். சோ the implementation will be cost effective also. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும் உங்க சைட்ல. லேக் ஆஃப் டொமைன் நாலேஜ், நோ ஏடிஜி பெனிஃபிட், பயாஸ்ட். சோ பெனிஃபிஷியரி சைட்ல பயாஸ்னஸ் இருக்கலாம். ப்ராப்பர் அக்கௌண்டிங் இருக்குமான்னு தெரியல. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரிமைன்ஸ் அன்டாக்குமெண்டட். டாமினன்ஸ் இன் லோக்கல் ஏரியா, சோ அவங்களோட ஏரியால அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க. adequate monitoring by the company வந்து லேக் ஆகும். என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இம்ப்ளிமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா, இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் தருது, பினான்சியல் சைடு இது மேட்ச் ஆகுமா, எவ்வளவு தூரம் மேனேஜ்மெண்ட் will be taking effort on, and what is the right of the people to work here, internal references and indecisiveness, difference in opinion எல்லாம் இருக்க சான்சஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் வந்து பொலிட்டிக்கல் சைட்ல பிரஷர், அந்த பர்மிஷன், இந்த பர்மிஷன், சோசியல் பிரஷர், ப்ராஜெக்ட்ஸ் ரோட் பிளாக், சில விஷயங்கள் கண்ட்ரோலபிள் ரீசன்ஸாவே இருக்காது. இன்எஃபிஷியன்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, டைவர்ட்டிங் மணி, சிம்போனிங் மணி, ஃப்ராட், இதெல்லாமே இருக்கும். சரி, ஓகே ஓகே. இவாலுவேஷன் ஆஃப்டர் மேக்கிங் த எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கலாமா? இவாலுவேஷன் ஆஃப்டர் மேக்கிங் த எக்ஸ்பெண்டிச்சர். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கரெக்டா போகணும் இல்லையா, அதுதான் டிலிஜென்ஸ். டு என்ஷூர் why to ensure effective implementation of planned strategy. Basic indicators என்னென்ன இருக்கணும் to measure the different CSR areas. Monitoring periodically, performance related data கலெக்ட் பண்ணி, progress assess பண்ணி, corrective action எடுக்கணும், and concurrent and final monitoring பண்ணணும். Next we'll go for impact assessment. எப்படி இதோட இம்பாக்ட் இருக்கு, சின்னதா இருக்கா பெருசா இருக்கா? இம்பாக்ட் ரெஃபர்ஸ் டு சக்சஸ் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. டார்கெட் பெனிஃபிஷரிஸ் கன்ஃபைன் பண்ணிருப்பாங்க, இவங்களுக்கு என்ன மாதிரியான இது இம்பாக்ட் வருதுன்ட்டு. So in order to get real picture, the following issues need consideration, like how it is to be preferably done, how it should be focused on the impact, how it should be done immediately after the benefit is given, இந்த டேட்டா வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு, இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் பிளான ஃபார்முலேட் பண்றதை வச்சு இருக்கும்பா. So that's about this. ஆகும்போது என்விரான்மெண்ட்டும் க்ரோ ஆகணும், அண்டர் பிரிவிலேஜ் பீப்புள் க்ரோ ஆகணும். ஓகே, இப்போ கரண்ட் பத்தி யோசிக்கிறீங்க, வாட் அபவுட் தி ஃபியூச்சர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சஸ்டைனபிலிட்டினாலே நீங்க இப்போ சஸ்டெயின் ஆகுறீங்க, உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் சஸ்டெயின் ஆகுமா? இது நல்ல கான்செப்ட். ஏன்னா இப்ப நீங்க கரண்ட் பத்தி பேசுறீங்க, ஃபியூச்சரை பத்தி பேசணும்லங்க. So that's about sustainability development. The development of a process by which needs of the future is fulfilled without harming the future. ரொம்ப சிம்பிளா, ஒரு ட்ரீ நீங்க கட் பண்றீங்க. இப்ப பேப்பர்லெஸ் என்விரான்மெண்ட்ங்கிறது கான்செப்ட் இருந்தா, ட்ரீயை கட் பண்றீங்க. ஐயோ நான் ஒரு ட்ரீயை கட் பண்ணிட்டேங்க, ஒரு மரத்தை வந்து நட்டு வச்சிருக்கேன் என் பர்த்டேக்கு, சாப்லிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு ட்ரீயை கட் பண்ணீங்க, அது சாப்லிங்கா க்ரோ ஆச்சு.
இது க்ரோ ஆகினாலும் இந்த ட்ரீ வந்து எவ்வளவு இயர்ஸ் ஓல்டு ட்ரீயா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 இயர்ஸ் இல்ல 50 இயர்ஸ் ஓல்டு ட்ரீயா வச்சுக்கலாம். இந்த சாப்ளிங் வந்து 50 இயர்ஸ் பிறகுதான் இது ஒரு ட்ரீயா மாறி இருக்கும். அப்ப என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல. அப்போ நீங்க இப்போ கரண்ட்ல இருந்து ஏதாவது எடுக்கிறீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கிறதுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அவங்களும் குளோபலைஸா சஸ்டெயின் ஆகணும். நான் வந்து எறும்புல இருந்து முதலைல இருந்து ஷார்க்ல இருந்து லயன்ல இருந்து எலிஃபென்ட்ல இருந்து ஆளுங்களை ஹியூமன்ல இருந்து எல்லா பத்தியும் பேசுறேன். தட்ஸ் அபவுட் சஸ்டைனபிலிட்டி. இப்போ நீங்க சம்திங் யூ டேக் ஃப்ரம் த என்விரான்மெண்ட், யூ ஹேவ் டு கிவ் பேக். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் டுடே, இட்ஸ் ஆல்சோ ஃபார் த ஃபியூச்சர். பியூட்டிஃபுல்லான கண்டென்ட் இதுவும். இது வந்து பிரெட்லேண்ட் ரிப்போர்ட், பிரெட்லேண்ட் கமிஷன் ஒன்னு ஹெல்ப் பண்ணாங்க 1987ல. அதுல காமன் ஃபியூச்சர்ங்கிற ரிப்போர்ட்ல வந்து அவங்க இதை பத்தி ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. The concept of need means needs of the poor, limitation of technology and society to meet present needs and also future needs. Not only present needs but also future needs. Sustainable management இது பத்தி தான் பேசுது. ஓகே, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஒரு சின்ன ஐடியால நம்ம கொஞ்சம் டீவியேட் ஆகுறோம். ஓகே ஓகே how are you going to manage the public of policy affairs and management? ஓகே, 3 bottom line approach சொல்லுவோம். பாருங்களேன், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். 3P சொல்லலாம். ஒரு P வந்து people, அதான சொசைட்டி. ஒரு P வந்து பிளானட், which is environment. ஒரு P வந்து நீங்க என்ன பண்ணாலும் பிசினஸ்க்காக பண்ணுங்க, ப்ராஃபிட்டா. பீப்புள் அண்ட் ப்ராஃபிட்ட நீங்க ஓவர்லாப் பண்ணீங்கன்னா ஈக்விட்டபிளா இருக்கும். இதே வந்து பிளானட் அண்ட் ப்ராஃபிட்ட நீங்க ஓவர்லாப் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் வயபிளா இருக்கும். ஈக்விட்டபிள் ப்ராஃபிட் வைஸ்ல தான் நம்ம மெஷர் பண்றோம், வயபிளும் ப்ராஃபிட் வைஸ்ல தான் மெஷர் பண்றோம். அண்ட் பிளானட் அண்ட் பீப்புள வந்து நீங்க பாத்தீங்கன்னா அக்செப்டபிளா இருக்கும். இந்த மூணுமே சேர்ந்துதான் வந்து சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். சோ இதே வந்து இன்னொரு ஃபிகர்ல மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். சஸ்டைனபிலிட்டி என்விரான்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது மெட்டீரியல், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர், வாட்டர் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட், லேண்ட் வேஸ்ட் பத்தி இருக்குது. இதே வந்து சஸ்டைனபிலிட்டி பத்தி பேசினீங்க, சேஃப்டி, ஜஸ்டிஸ், டைவர்சிட்டி, லேபர் எக்ஸெட்ரா. எக்கனாமிக் சைட்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட், பிஸ்கல் பாலிசி, ஸ்டீவர்ட்ஷிப். எக்கனாமிக் சைடு இல்லையா, ப்ராஃபிட் சைடு இல்லையா, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். அப்போ கார்பரேட் சைட்ல எக்கனாமிக் அண்ட் ப்ராஃபிட் இதெல்லாமே தான் நம்ம டிஸ்கிளைன் பண்ணப்ப. சோ நான் திரும்ப லைன் பை லைன் போகல. யூ கேன் ஹேவ் அ ஃபாஸ்ட் கிளான்ஸ் பிட் லேட்டர். ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஸ் மேனேஜர்ஸ். சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா கட்டாயமா ஒரு கவர்மெண்ட் இருந்து அது என்ன ரோல் பிளே பண்ணுதோ டுவர்ட்ஸ் த சொசைட்டி கம்ப்ளீட்டா பண்ணலாம். What are the process or steps involved? ஒன்னும் இல்ல, ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, எந்த ட்ரஸ்ட் ஏரியாஸ் இருக்குன்னு பாருங்க, சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றதுக்கு டார்கெட்ஸ் அண்ட் கோல்ஸ் செட் பண்ணுங்க, ப்ராஜெக்ட்ஸ் எவாலுவேட் பண்ணுங்க, என்ன ப்ராஜெக்ட் செட் ஆகும்னு செலக்ட் பண்ணுங்க, பிளானிங் த ஆக்ஷன், யூஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட ப்ராசஸோட பண்ணுங்க. Schedule for the actions, organizing, staffing, directing, monitoring, corrective action and review action. Okay. ஒரு சில ஏரியாஸ் மட்டும் இங்க நம்ம கன்சிடர் பண்ண போறோம். என்னன்னா, பிரசன்ட் ப்ராசஸ் ஏதாவது ஆல்டர்னேட் ப்ராசஸ் வச்சு சேஞ்ச் பண்ண முடியுமா? சோ தட் ப்ளீஸ் மேக் அ நோட். என்னோட நேச்சுரல் ரிசோர்ஸ் நான் ரெடியூஸ் பண்ண விடுறது. ஆக்சுவலா இதுல ஒரு காம்பனன்ட் லீன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அது ஒரு காம்பனன்ட். லீன் டெக்னாலஜிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் ரிசோர்ஸை கம்மியா பண்ணி ஃபுல் எஃபெக்ட்ஸ் நமக்கு கொடுக்குது. You convince and make the community so that you reduce the waste, you use some alternate source, you protect the environment, you adopt recycling, and you also go for biodegradable packing. இருக்கு இல்லையா? Deforestation control பண்றது, forestation encourage பண்றது, and how you are going to discharge effluent discharge வந்து reduce பண்ண போறீங்க, sustainable agriculture, carbon emission management இதெல்லாமே கன்சிடர் பண்றீங்க. What are the benefits of sustainable management பாத்தீங்கன்னா, சஸ்டைனபிலிட்டில இருந்து எல்லாமே நம்ம கன்சிடர் பண்றோம். இது வந்து நம்ம 3 branches ஸ்பிளிட் பண்றோம். ஒன்னு வந்து என்விரான்மெண்ட், இன்னொரு சொசைட்டி, சோ அதுதான் ஜெனரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு நீட்ஸ் ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் எக்கனாமி. எதுக்காக இந்த மாதிரி பிரான்சஸ் நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபிகர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அக்செப்டபிலிட்டி, வயபிலிட்டி அண்ட் என்னது ஈக்விட்டபிலிட்டி. இதுக்காக தான் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்டோட டெஃபினேஷன். Sustainable practices எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பிசினஸ், அக்ரிகல்ச்சர், சொசைட்டி, என்விரான்மெண்ட் அண்ட் ஈவன் பர்சனல் லைஃப்ல கூட நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். சோ நாட் ஒன்லி ஃபார் கரண்ட், ஃபார் ஃபியூச்சர். ஒன்னும் இல்ல, வீட்டுல நார்மலா ஒரு பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு இது வேணும், நம்ம இல்லாதப்ப என்ன பண்ண போறோம்னு யோசிக்கிறாங்களா? அதான் ஃபியூச்சர் ஜெனரேஷன். நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிடணும், இப்போதைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா போதும்னு யோசிக்கிறாங்களா? இப்போதைக்கு வந்து படிக்க வச்சா போதும்னு நினைக்கிறாங்களா?
இப்ப படிக்க வச்சா ஃபியூச்சர் அவன் நல்லா இருப்பான்ல அப்படின்னு யோசிக்கிறாங்களே, விச் நத்திங் பட் இண்டிவிஜுவல் லைஃப்லயே அப்ளை பண்றாங்க. எதுக்காக இது வேணும்? ஏன்னா நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பிசினஸ் வைஸ் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் பிசினஸ் சஸ்டெயின் ஆகும். கம்யூனிட்டி வைஸ் பாக்கணும் மொத்தமா ப்ராஸ்பர் ஆகணும். ஃபாரஸ்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ப்ராஸ்பர் ஆகணும் அண்ட் ஆல்சோ பர்சனல் லைஃப். ஓகே, இதெல்லாமே நார்மல் டேர்ம்ஸ். அதனால நான் அப்படியே ஹைலைட் பார்த்துட்டே போறேன். And there is also more applications on many things, literal and abstract concept இருக்கு, பாத்துக்கலாம். இங்க நம்ம மேனேஜ்மெண்ட் மேனேஜர் சொல்றோம் இல்லையா, யார் இந்த மேனேஜர்? சஸ்டைனபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a person. மேனேஜ் பண்றவங்க தானே. It's a person who is taking the responsibility for planning things so that சிச்சுவேஷன்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து ப்ராப்பர் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கா. How he is going to control the issues, how he is going to plan the solutions and etc. What's the job of the manager? Similar to other management positions. எல்லாரும் எப்படி பண்றாங்களோ அவங்க வெளியே அதே மாதிரி இதுவும் பண்ணுவாரு. ஓகே, என்ன ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிரேட்டர் என்விரான்மெண்ட் அட் லார்ஜ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி. ஓகே, அடாப்டேஷன்ஸ் அண்ட் அதர் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் ஆஸ் அ விஷன் அண்ட் பிராக்டிஸா இதை ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் நான் சொல்ல போனா ஃபார் எக்ஸாம்பிள் அருண் ஹட்சன் ப்ராடக்டோட பாலிசி விஷன் அண்ட் மிஷன் வந்து எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் விஷன் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். விஷன் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அருண் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு இல்லையா, ஹட்சன் ப்ராடக்ட், இவங்க வந்து probably I may show the document. Actually, I'm just doing a small case study on this. I'll just show the document. அவங்க விஷன் அண்ட் மிஷன் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னா ஷீ பாலிசி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக காமிக்கிறேன். வாட் இஸ் அ ஷீ? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஷீனா வந்து லைக் ஃபெமினைன் ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமா? இல்ல, ஷீங்கிறது ஒரு சின்ன அக்ரோனிம். ஷீனா, ஓகே, ஷீனா S சேஃப்டி, H ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் பாலிசி. இது வந்து ஓஷின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஓஷி ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட். இப்ப வந்துச்சு பாருங்க, ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்ட். இது நீங்க ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல ஹெல்த் சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் பாத்திருப்பீங்களா? இந்த வெல்ஃபேருக்கு பதிலாக என்விரான்மெண்ட், இது ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் பேசியிருப்பாங்க. இதுதான் எங்களோட விஷனாவே ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க முடிஞ்சா நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஹட்சனோடது. ஓகே, இது ஹட்சனோட ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அருண் ஐஸ்கிரீம்ஸ், ஐபாத்தெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட் தானே. டு பி நேஷனலி அட்மையர்ட் ஓஷி லீடரா இருக்கணும். பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் வச்சிருக்கான் பாருங்க. நான் வந்து குளோபலா டாப்பரா இருக்கணும் அப்படி சொல்லாம, நான் வந்து கஸ்டமர்ஸோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லாம எங்க வந்து புடிச்சா பாருங்க, ஓஷி லீடரா இருக்கணும் ஆக்ரோ இண்டஸ்ட்ரி ஸ்பேஸ்ல. சூப்பர் இல்ல? மிஷன்ங்கிறது இந்த விஷனை அடையறதுக்குண்டான வழி. அப்போ இந்த ஓஷி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டெவலப் பண்றதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் என்ன மாதிரியான லீடர்ஷிப் கமிட்மெண்ட் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம், என்ன மாதிரியான ஸ்டேக் ஹோல்டர் ப்ரொவைட் பண்ணுவோம், அப்படியெல்லாம் இருக்கணும். சோ இது வந்து என்விரான்மெண்ட் இல்லையா, சோ நான் பொல்யூட்டிங் ஒர்க் ஸ்பேஸ். சோ நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட விஷன் அண்ட் ப்ராக்டிஸாவே கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தே ஆர் மேக்கிங் ஆர் ட்ரைங் டு மேக் அ கனெக்ஷன் பிட்வீன் த சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஹவு த மேனேஜர்ஸ் ஆர் திங்கிங் சிஸ்டமேட்டிக். அப்போ என்னோட ஆர்கனைசேஷன் விஷன் அண்ட் மிஷனே வந்து எனக்கு என்விரான்மெண்ட் அண்ட் அதர் த 3 P's பார்த்தோம் இல்லையா, பிளானட், ப்ராஃபிட் அண்ட் அது இது பேஸ் பண்ணி இருக்குன்னா ஆப்வியஸ்லி ஐ எம் ஜஸ்ட் ப்ரொவைடிங் அ சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கண்டென்ட். நீங்க ஒரு ஃபாஸ்டா ஒரு கிளாஸ் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எது பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூஸோட பண்ணணும். எத்திக்கல் வேற, ஸ்ட்ராட்டஜி வேற, டோட்டலா வேற டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அது எல்லா லெவல்ஸ்லயும் இந்த விஷயங்களை வந்து நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக் விஷன். ஓகே, யூஸ்வலா விஷன்னா தனியா தெரியும். ஸ்ட்ராட்டஜினா ஒவ்வொரு லெவல்ஸ்லயும் அந்த நாலேஜை டெவலப் பண்ணி இது ஆர்கனைசேஷன் நமக்காக பண்ணுதுங்கிற ஒரு இதை கிரியேட் பண்றதுக்காக இருக்கிறது. சோ சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எர்த்ஸோட கேரிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி இருக்கா எல்லாமே பாக்குறது. ஃபார்ம்ஸோட ஆபரேஷன் இதனால பெனிஃபிட் ஆகுமா, காஸ்ட் வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா, இதெல்லாமே பாக்குறது. And we have some certain principles over here called as principles of responsible investment sustainability reporting. இதுவும் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்தது. இதுல யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து சிக்னேட்டரிஸா ஜாயின் பண்ணிருக்காங்க. So which means they have been subscribed for that. இந்த ESG பார்த்தோம் இல்லையா, எத்திக்கல், சஸ்டைனபிள், என்விரான்மெண்டல், சொசைட்டி அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ். இது மூணுமே கொண்டு முதல்ல கார்பரேட் கவர்னன்ஸ் மட்டும் சொன்னாங்களா, அதுக்கு பிறகு வந்து இங்க சஸ்டைனபிலிட்டி பத்தி பேசணுமா, இப்பவுமே ESG பத்தி நம்ம பேச ஸ்டார்ட் பண்றோம். ஓகே,
So இதுக்குண்டான ratings, so we have already done with this heading ESG ratings. So outsiders, stakeholders இவங்க எல்லாருக்குமே வந்து it's not mandatory, but நிறைய பேர் இது வந்து utilize பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ. And more companies are coming under this philosophy and how they are going to relate the company's performance with the sustainability factors. இதெல்லாமே பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியால 2015ல ஒரு பிரிஸ்கிரைப் ஃபார்மேட் கொடுத்தாங்க ESG parameters பேஸ் பண்ணி லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு. 2021ல பாத்தீங்கன்னா இது வந்து பியூரிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் BRSR ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து ஒவ்வொரு லிஸ்டட் என்டிட்டிஸும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அகேன்ஸ்ட் திஸ் ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் கான்டக்ட் NGBRC பார்த்தோம்ல, இதை பேஸ் பண்ணி என்ன பர்பஸ் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க்ளோஷருக்கு நேச்சர் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு, ஓகே, தட் இஸ் கம்பேரிசனுக்காக இல்லையா, அண்ட் ஹவு தேர் என்கேஜிங் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸ் we have to consider. Application of mandatory reporting, yes, இது mandatory in the ESG report. It's mandatory for top 1000 companies listed in not 1 or 2 exchanges, any stock exchange. The top 1000 அங்கிறது எதை பேஸ் பண்ணி பாக்குறீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி பாக்குறீங்க. This is with respect to financial year 2022-23. அதுக்கு மாறிட்டே இருக்கும். ஓகே, so I think